பரலோகத்தில் உங்கள் பலம் மிகுதியா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த பூமியில கிறிஸ்துவுக்காய் படுகிற பாடுகளை குறித்து எல்லாம் வேணும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம், நீங்க இந்த பூமியில படுகிற பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காய் என்னென்ன பாடுகள் படுகிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தில் உங்களுக்காக பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். அந்த தேவனை நோக்கி பார்த்து இந்த தேவனுடைய விடுதலைக்காக, ஆண்டவரே நீர் என்னுடைய விடுதலைக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். யார் யாருக்கு பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. யார் யாரெல்லாம் இன்னைக்கு மன கவலைகளோடு வந்திருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்கிற காரியம், தேவனை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்ம மத்தியில விடுதலை கொடுக்கிறபடியினால தேவனை நோக்கி பார்த்து யார் யார் பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களோ, யார் யார் வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ, யார் யார் கவலையோடு வந்திருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாங்க. உம்மை நம்புகிறவர்களை பாக்கியவான்களாக வைத்திருக்கிற கர்த்தர், உம்மை நம்புகிறவர்களை ஆண்டவரே பாக்கியவதிகளாக வைத்திருக்கிற கர்த்தர், உம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தரா இருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தைகளின்படி எங்களுடைய சபைக்கு இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நம்ம நிற்கும் போது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்களை பாக்கியவான்களாக வைத்திருக்கிற கர்த்தர் நீர் அப்படியா எங்களை நடத்துங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி பாக்கியவதிகளாக நீர் மாற்றுகிறபடியினால பிரியமானவர்களை, வேதத்துல அநேக காரியங்கள் உண்டு. கிறிஸ்துவை நம்பினவர்கள் அவர்கள் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, முடியாத 12 வருடங்களாக பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். 12 வருடங்களாக ஸ்திரீகளுக்கு தெரியும் பெரும்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 ஆண்டுகளாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாய் சுகமாக விசுவாசித்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வாழ்க்கையில அவர் விடுதலை தர வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் முடிந்தவர்கள் மாத்திரம் எழுப்பி நிற்கலாம், முடியாதவர்கள் உட்கார
உணர்ந்து கொள்ளுங்க. இது தேவன் உங்களை அபிஷேகிக்கிற நேரம், அவருடைய வல்லமை இறங்குகிற நேரம். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறபடினால அவர் ஆராதிக்கிற ஜனம் அது பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்ட காரணத்தினால பிரியமானவர்களை தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். காரணம், விடுதலை கொடுக்க அவரால் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை தர போகிறார். அது உங்களுடைய வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நிந்தையாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வுக்காக நீங்க காத்திருக்கலாம். என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இருக்காதா என்று சொல்லி ஏங்கி தவித்து நிற்கிறீங்களா? இந்த காலவேளையில உன்னதத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் அவர் நமக்கு கொடுக்க போகிறார். தேவனை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க, பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் இந்த காலவேளையில நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த உபவாச நாளில உங்களுக்காக நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். காரணம், பரத்தில் இருக்கிற ஆண்டவர் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறபடினால நீங்கள் சொல்லுகிற காரியங்களை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறபடினால தேவனை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இன்றைக்கு ஒரு மாற்றம் நடக்க போது பிரியமானவர்களே, அவர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். அவர் உங்களை கொண்டு காரியங்கள் செய்ய போகிறார். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 12 வருடங்களாக பெரும்பாலும் ஸ்திரீயை அவரால் குணப்படுத்த முடியலன்னா பார்வையிட்ட குழுக்களை நோக்கி இது என்னால் ஆகும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டதற்கு ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம். மாணவர்களே, திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினாலே திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து போட்டார்கள். எழுந்து உன் படுக்கை எடுத்துக் கொண்டு நட என்று சொன்ன போது திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்தான் என்று வாசிக்கிறோம். முடியாத காரியங்களை முடித்து வைக்கிற நம் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை மாற்ற போகிறார். என் கண்ணீரை துடைக்க போகிறார். என் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிட போகிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளை கைவிடாத கர்த்தர் அந்த தேவ சமூகத்தில் வந்து குறிப்பாய் ஜெபித்தார்கள் என்று வாசிக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு குறிப்பாய் ஜெபிக்க போகிறீங்க? பயப்படாம இங்க இருந்து தேவனுக்காய் கடந்து செல்ல போகிறீங்க. கிறிஸ்துவுக்காய் உங்களுடைய ஊழியத்தை செய்ய போகிறீங்க. கிறிஸ்துவுக்காய் இந்த பூமியில் நிற்க போகிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரின் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எங்க வந்திருக்கிறோம்? எங்க வந்திருக்கிறோம்? சத்தத்தை உயர்த்துங்கள. எங்க வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு. ஆமென். ஆனா நீங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. காலையில 11 மணிக்கு எல்லாரும் தூங்குறீங்க, அப்படியே இருக்கிறீங்க. ஆமென். சாத்தான் நம்மளை கண்டு துதிக்கும் போது அவன் ஓடணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா அவன் வந்துடுவான் போல, போனவன் வந்துடுவான் போல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, துதி செய்ய தொடங்கும் போது சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. அப்போ உங்க துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, உங்க ஆராதனைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆமென். நாங்க முன்னாடி நின்று நாங்க ஆராதித்தாலும் உங்க மேல இருக்கிற ஆவியானவர் பெரியவர். ஆமென். அவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். வர்றவங்க வருவாங்க, போறவங்க போவாங்க, அங்கேயும் போவாங்க. அதையெல்லாம் நீங்களும் நானும் பார்க்கவே கூடாது. நம்ம வந்திருக்கிறது யார் ஆராதிக்க? ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு. ஆமென். அப்ப நம்ம துதியும் ஜெபமும் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். ஆமென். அப்பதான் கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிங்க. ஆமென். நீங்க வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு. அதை செய்ய சத்துரு எந்த விதத்திலையும் என்ன கையை விட்டுட்டீங்க? என்னை பார்த்து சொல்லக்கூடாது. நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதை தடுப்பதற்கு என்னை பார்த்து இல்ல, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து. நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எந்த விதத்திலையும் சத்துரு நம்ம ஆளுக செய்ய முடியாது. நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஜெயிக்க வந்திருக்கிறோம்.
சாத்தானை தோற்கடிக்க வந்திருக்கிறோம். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரம் தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நாமே அவருடைய கிருபை என்றும் மாறாது. ஆமே. நல்லா உட்கார்ந்து நல்லா துதிக்கணும். ஆமே. வந்தது எப்படா முடியும், 11 மணி ஆயிரும், 12 ஆயிடுச்சா, பாஸ்டர் வருவாரா, நடத்துவாங்களா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம யாரும் ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமே. நீங்க ஆராதிக்க தேவன் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஆமே. தொடக்க ஜெபம் ஆரம்பிக்கும் போதே நீங்க ஒரு மனதோடு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாத்தானுடைய அஸ்திபாரங்களை எல்லாம் கர்த்தர் அசைவாரு. ஆமே. நீங்க நினைப்பீங்க, ஐயோ கோலியாத்து போல பிரச்சனை இருக்கு, என்ன பண்றது? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி எல்லாவற்றையும் ஆண்டவர் தவிடுபடி ஆக்கிடுவார். ஆமே. நான் நீண்ட நேரம் எடுக்காம ஒரே ஒரு புதிய பாட்டை மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் நல்லா பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நீங்க இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சு நீங்க செய்யறீங்க. ஆனா உண்மையா செய்யணும். சொல்லுங்க. ஏன்னா இந்த பலிபீடம் விளையாடக்கூடிய இடம் இல்லை, இது பலிபீடம் கர்த்தருடைய மகிமையான இடம். ஆமே. பாடவங்க யாரு வேணாலும் பாடலாம். ஆனா இந்த பலிபீடத்துல இருந்து ஏறும்போது நமக்கு ஒரு பயம் வரணும். ஆமே. பயம் இல்லாம பலிபீடத்தை நீங்களும் நானும் அசுசிப்படுத்திடக்கூடாது. ஆமே. பலிபீடம் செப்பனிடப்படாம இருந்தா நீங்களும் நானும் எவ்வளவுதான் ஆராதித்தாலும் அந்த ஆராதனையில சத்தம்னா காத்துதான் வருமே தவிர ஆவியானவர் வரமாட்டாரு. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லலாம், நீங்க ஒரு ஜெபம் பண்ணலாம், முன்னாடி ஒரு பாட்டு பாடலாம், ஒரு சாட்சி சொல்லலாம். எது சொன்னாலும் பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். ஆமே. அந்த பயம் உங்களுக்குள்ள வரணும். என்ன வரணும்? சபைக்குள்ள வந்தாலே நமக்கு என்ன வந்துடணும்? தெய்வ பயம். ஆமே. வசனம் சொல்லுது, அழகா வேதத்துல சொல்லப்படுகிறது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை. சொல்லுங்க. என்ன ஆராதனை? என்ன ஆராதனை? புத்தி உள்ள ஆராதனை. இங்க தூங்குறது, இங்க செல்போன் நோண்டுறது, இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கதையை பேசுறது, அதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. இது தேவன் விரும்ப மாட்டார். ஆமே. இது தேவனுடைய ஆலயம். சங்கீதக்காரன் அழகாக சொல்லும் போது சொல்லுகிறார், தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சொல்லுங்க. தேவ சபையில சத்தமா எல்லாரும் வாயை திறக்கட்டும். இந்த வாய் கண்டதுக்கெல்லாம் திறக்கும். புருஷனை பேச, மனைவியை பேச, பக்கத்து வீட்டுக்காரனை பேச, எதிர்த்து வீட்டுக்காரனை பேச, சொத்தை பேச எல்லாம் வரும். ஆனா அந்த ஆராதனைக்கு வந்தா மட்டும் பூட்டு போட்டு வந்த மாதிரியே இருக்கும். சொல்லுங்க. தேவ சபையில சொல்றீங்களான்னு பாக்குற. தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். யார் எழுந்தருளி இருக்கிறார்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் அபிஷேகப்பட்ட தேவ மனுஷன். நீங்க சின்னவன் பெரியவன் எல்லாம் பார்க்க கூடாது. என் மேல இருக்கிற ஆவியானவர் வித்தியாசமான ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க நீங்களும் நானும் ஆராதிக்க கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இறங்கி வரும், நம்ம மேல அசைவாடும். கர்த்தரின் இடத்திலிருந்து வந்தது போல கையை பிடிக்கிறாங்க, பக்கத்துல கையை பிடிங்க. வந்தது போல நீங்க போக மாட்டேன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வந்தது போல போக மாட்டேங்கன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஏசப்பா அறியட்டும், ஏசப்பா இன்னைக்கு மகிமையான காரியத்தை செய்யட்டும். நீங்க வந்தது போல போக மாட்டேங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார்னு சொல்லுங்க. யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? பாதி கைதான் உயருது. அல்லேலூயா. ஒரு அரசியல்வாதி வர்றாருன்னா அப்ப அவனுக்கு போடுற ஆட்டம் இருக்கு பாருங்க. உயிர் இல்லாதவனுக்கு ஆடுறான். ஆமே. அவனை பார்க்கவே மாட்டான். அவனுக்கு அவனுக்கு சம்பு. ஆனா உயிர் உள்ளவர் என்று சொல்லி இருக்கிற நீங்களும் நானும் உயிர் இல்லாதவங்களே அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க சத்தமா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. தாங்குதையா ஏங்குதையா உங்க கிருபை. இந்த பாட்டு தெரியுமா? நீங்க நல்லா கையாள வந்திருக்கீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களுக்கு அந்த பாட்டை மட்டும் நான் கற்றுக் கொடுத்துறேன். ஆனா நடையை மட்டும் மாத்தி. காமராஜனே நடைய மாத்தி அடி. யாரெல்லாம் கை வச்சிருக்கிறீங்க? இந்த கையை நல்லா சாப்பிடும், அப்படிலாம் பேசும். ஆனா இந்த சர்ச்சுக்கு வந்த மட்டும் கையை கட்டி வசனம் சொல்லு, கை கொட்டி பாடுங்கள், கைகளை உயர்த்தி பாடுங்கள். ஆமே. நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், கண்ணை திறந்துட்டே ஜெபம் பண்ணுவோம். கண்ணை அது எதுக்கு கண்ணை திறக்கிறது? கண்களை மூடி. யாரை பாக்குறீங்க? என்னமா பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுமா? கண்ணை திறந்து பார்க்க கூடாது ஜெபத்துல. ஆமே. நான் பாடுறேன், அதுக்கப்புறம்
நீங்களும் கூட சேர்ந்து பாருங்க. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை, ஏங்குதையா சுமக்குதையா உங்க கிருபை. பாருங்க, தாங்குதையா. ஆனா கொஞ்சம் ஸ்பீடு, காமெடி கொஞ்சம் ஸ்பீடு. ஒரே நிமிஷம். அல்லேலூயா அல்லேலூயா. நான் பாடின பிறகு சிஸ்டர் பாடுவாங்க, அவங்க கூட சேர்ந்து சத்தமா பாடுறீங்க. ஆமென். நல்லா கையை தட்டிட்டு ஆமென். நான் என்னமோ ஒரு எஸ்பிபி பாலசுப்ரமணிய நான் பாட, நீங்க என்னமோ பயங்கரமா ரசிக்கிற மாதிரியே இருக்கு. இது சபை. ஆமென். நம்ம எல்லாரும் தெய்வ பயத்தோடு ஆவியானுடைய ஒத்தாசையோடு நம்ம ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. 1 2 3 4. தாங்குதையா தாங்குதையா உங்களுக்கு நடைமா என்னை ஏங்குதையா சுமக்குதையா உங்க கிருபை. மாத்தியங்க. தாங்குதையா தாங்குதையா என்னை ஏங்குதையா சுமக்குதையா. பாருங்க, தாங்குதையா தாங்குதையா என்னை ஏங்குதையா சுமக்குதையா. பாருங்க, சுமக்குதையா. அலைகள் வந்தாலும் புயல்கள் ஓடினாலும் அமைதிப்படுத்துதையா. ஆனா கொஞ்சம் மாற்றிடுங்க. அலைகள் வந்தாலும் புயல்கள் ஓடினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. பாருங்க, அலைகள் வந்தாலும் புயல்கள் ஓடினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. அலைகள் தாங்குதையா சித்த சித்திரமற்ற எழுதையா சுமக்குதையா உங்க கிருபை. ஒரே நிமிஷம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுறீங்களா? இந்த புது பாட்டை நீங்க நல்லா பாடுறீங்கிறதுக்காக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது தான். ஆமென். இந்த பாட்டை கற்றுக் கொடுத்துட்டு நான் அப்படியே அமர்ந்து உட்கார்ந்துருக்கேன். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Kay na 1 2 3 4. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏங்குதையா சுமக்குதையா. ஆமென் ஆமென். தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏங்குதையா சுமக்குதையா. ஆமென். அலைகள் வந்தாலும் புயல்கள் ஓடினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. பாடுங்க. அலைகள் சத்தமா தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏங்குதையா. ஆமென் ஆமென். தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏங்குதையா சுமக்குதையா உங்க கிருபை. அலைகள் வந்தாலும் ஆவியானவரே, அலைகள் வந்தாலும் புயல்கள் ஓடினாலும் அமைதிப்படு
கிருபை. அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. அலைகள் இவ்வளவுதான் கண்ணா. அமைதி உங்க கிருபை. தந்தையா தந்தையா உங்க கிருபை. வாயை மட்டும் அசைக்காதீங்க. தந்தையா தந்தையா உங்க கிருபை. என்னை ஏந்துதையா சுமக்குதையா உங்க கிருபை. தாயின் கருவிலே வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேனையா. தாயின் கருவிலே வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேனையா. என் கிட்ட வந்து தொட்டு பார்த்து அணைத்து கொண்டவரே, ஒரு முத்தம் தந்து சொத்து என்று சேர்த்து கொண்டவரே. என் கிட்ட வந்து தொட்டு பார்த்து அணைத்து கொண்டவரே, ஒரு முத்தம் தந்து சொத்து என்று சேர்த்து கொண்டவரே. உங்க பாசத்துக்கு எல்லை இல்லையப்பா. உங்க பாசத்துக்கு எல்லை இல்லையப்பா. தாயின் கருவிலே வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேனையா. தாயின் என் கிட்ட வந்து தொட்டு பார்த்து அணைத்து கொண்டவரே, ஒரு முத்தம் தந்து சொத்து என்று சேர்த்து கொண்டவரே. என் கிட்ட வந்து தொட்டு பார்த்து ஒரு முத்தம் தந்து சொத்து என்று சேர்த்து கொண்டவரே. உங்க பாசத்துக்கு இல்லை கையக்கட்டி உங்க பாசத்துக்கு இல்லையப்பா. ஐயா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏந்துதையா சுமக்குதையா. ஆமே நாமே தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏந்துதையா சுமக்குதையா உங்க கிருபை. அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. பட்டமரமாய் நான் இருந்தேன், பச்சை மரமாய் உயிர் கொடுத்தீரையா. பட்டமரமாய் நான் இருந்தேன், பச்சை மரமாய் உயிர் கொடுத்தீரையா. இலை நறுக்கி களை பிடுங்கி என்னை வளர்ந்தீரே. அந்த தண்ணீரனை கொண்டு வந்து அமர வைத்தீரே. இலை நறுக்கி களை பிடுங்கி என்னை வளர்ந்தீரே. அந்த தண்ணீரனை கொண்டு வந்து அமர வைத்தீரே. என் ராசாவே உம்மை துதிக்கிறேன். சொல்லுங்க, என் ராசாவே உம்மை துதிக்கிறேன். தம்முதையா சத்தமா இயேசுவே உன்னை ஏற்றுதையா சுமக்குதையா கிருபை. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏற்றுதையா உங்க கிருபை. பாருங்க, அலைகள் இயேசுவே புயல்கள் அமைதிப்படுத்துதையா. கையை கட்டி உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல
மனசு பேசுதா உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா உங்க அன்புக்கு முன்னால சத்தமா சத்தமா கண்களை மூடி ஆண்டோடு சொல்லு வானத்தை போல உங்க மனசு பெருசுதா உங்க அன்புக்கு முன்னால எங்க உலகம் சிறுசுதா அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா ஏனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்க நினைச்சாலே உள்ளவெல்லாம் உள்ளையா ஏனப்பாவே இருப்பவரே எங்க நினைச்சாலே உள்ளவெல்லாம் அப்பா அம்மா நீங்களா ஆசையெல்லாம் நீங்களா அருளும் நீங்களா அருளும் நீங்க என் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா வானத்தை போல உங்க மனசு பெருசுதா கடவுளை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க கண்ணை மூடுங்க கர்த்தரை ஆராதிங்க கர்த்தரை ஆராதிங்க கர்த்தர் சொல்கிறார் அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை உங்க மேல இறங்கி வருகிறது நீ காற்றையும் பார்க்க மாட்டாய் அதையும் பார்க்க மாட்டாய் ஆனால் பள்ளத்தாக்கு வாய்க்கால்கள் நிரப்பப்படும் 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 இதுவரையிலும் வாழ்க்கையில கண்ட கஷ்டங்கள் இதுவரையில கண்ட நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றியிருக்கிறார் உங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை அபிஷேகத்தை வல்லமையை வல்லமையை அக்கினி 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 எந்த பிள்ளை ஆண்டியோடு சாபத்தோடு கற்படுகிறதோ அவர் மத்தியில கர்த்தர் இறங்கி அவருடைய சுத்தத்தை அவருடைய காலங்களை அவருடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை ஆண்டவர் அறிகிறாண்டவர் கேளுங்க 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 ஆண்டவரே என் வேதனை மாற வேண்டும் என் கஷ்டங்களை மாற வேண்டும் என் துன்பங்கள் மாற வேண்டும் என் நிந்தைகள் மாற வேண்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய உங்களுடைய பிரச்சனைகளுக்குள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு சில அறிவிப்புகள் மாத்திரம் நம்ம இந்த வருடத்துல பார்த்து கடந்து செல்வோம் நமக்கு 3 சபை ஆராதனைகளை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார் 3 சபை ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு வெள்ளக்கோயில் தலைமை சபையில 2 ஆராதனை இருக்கு காலையில 9 மணிக்கு ஒரு ஆராதனை மாலை 7:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தாசநாயக்கம்பட்டியில 6:30 மணிக்கு 6லிருந்து 7 மணிக்குள்ள ஒரு ஆராதனையும் தென்னிலையில 11 மணிக்கு ஒரு ஆராதனையும் 3 சபைகளில் நமக்கு ஞாயிறு ஆராதனை நடைபெறும் வாரத்தின் முதல் தேதி திருவிருந்து ஆராதனை நமக்கு நடைபெறும் நீங்கள் வருகிறவர்கள் கலந்து கொள்ளலாம் அதே போல 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலையில் 5:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாத ஆராதனை அதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலையில உபவாச ஜெபம் குடும்பங்களுக்கான கூடுகை ஜெபம் அதனால வெளியிருந்து ஒரு சில ஊழியர்கள் வர்றாங்க நமக்கு ஆராதனை நடத்துறாங்க வெள்ளிக்கிழமை நாட்கள் நீங்க அங்க வந்து கலந்து கொள்ளலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வீட்டு கூட்டம் புதன்கிழமை தாசநாயக்கன்பட்டியிலையும் வெள்ளிக்கிழமை வெள்ளக்கோயில் பகுதியிலையும் ஒவ்வொருத்தர் வீட்டு கூட்டம் நடைபெறும் உங்களுக்கு அநேக நேரங்களில் நீங்க அந்த செய்திகள்லாம் கூட பார்த்துக்கலாம் உங்க வீட்டில் யாராவது வீடு கூட்டம் வைக்கணும்னு சொன்னா எங்களுக்கு முன்கூட்டியே நீங்க சொல்லணும் ஏன்னா புதன்கிழமை தாசநாயக்கன்பட்டியில இருக்கிறவங்க வைப்பாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளக்கோயில் பகுதியில வாரத்துல மாசத்துல 2 முறை தென்னிலை பகுதியில வீடு கூட்டம் நடைபெறும் 15 நாளைக்கு ஒருக்கா அதனால உங்க வீடுகள்ல நீங்க எங்கேயாவது வீட்டு கூட்டம் வைக்கணும் ஜெபிக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்க முன்கூட்டியே சொன்னீங்கன்னா நாங்க இருக்கிற நேரத்தை பார்த்து அதற்கான காரியங்களை நாங்கள் ஒழுங்கு பண்ண வசதியா இருக்கும் அதே போல அமாவாசை இரவன்று ஊக்கமான ஜெபம் இரவு 9:30 மணியிலிருந்து நமக்கு நடைபெறும் வெள்ளக்கோயில் சபையில அதே போல மாதத்தின் கடைசி 7 நாள் எரிகோ ஜெபம் தொடர்ந்து அநேகர் கலந்து கொண்டு இருக்கிறாங்க அநேகருடைய விண்ணப்பங்களை கொடுக்குறாங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நமக்காக ஜெபத்தை நிறைய பேர் பொருத்தனை பண்ணியிருந்தாங்க பொருத்தனை பண்ணி நாங்க இந்த மாதத்துல கொடுக்குறோம்னு சொல்லி அதனால உங்களுக்கான ஜெபம் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது அதனால ஜெபத்தை நீங்க வாங்கிட்டு போங்க இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெபத்தின் மூலியமா கர்த்தர் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார் ஹல்லேலூயா இது நம்ம சும்மா ஒரு சபைக்குள்ள 20-30 பேர் ஆரம்பிச்சு இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேருக்காக நம்ம இந்த ஜெபத்தை கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இல்லாதபடி வெளியே நிறைய பேருக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு யாருக்காவது அனுப்பணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா எங்கிட்ட முகவரியை கொடுத்துட்டு போங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க நாங்களே அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம்
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாட்சிகள் இருக்குது. வெளியே இருந்துலாம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தினேன், எனக்கு சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அதனால இந்த ஜெப எண்ணெயினால ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். அது இந்த 7 நாள் எரிவ ஜெபத்தில் அதை வைத்து தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அதனால நான் சொல்லியிருந்தது போல அந்த கடைசி வாரம் நீங்கள் அந்த ஜெப எண்ணெய் பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து கொடுங்க. அதை ஜெபத்தில் வச்சு ஜெபம் பண்ணுவோம். இது ஜெப எண்ணெய்க்காக மாத்திரம் இல்லை, ஒரு சிலர் பொருத்தனை பண்ணுறாங்க. எனக்கு திருமணம் நடக்கல, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை, இப்படி ஜெபம் பண்ணி அவங்களால முடிஞ்ச தேக்கனையே வாங்கி கொடுக்குறாங்க. அதை நாங்கள் ஜெபிச்சு தான், ஒரு வாரம் ஜெபிச்சு தான் இதை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அப்போ இதில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். இந்த ஜெப எண்ணெயை நான் பயன்படுத்தினேன், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை தந்தார்னு சொல்லக்கூடிய ஒரு சில சாட்சிகள். இந்த எண்ணெயை நான் பயன்படுத்தி கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு கடந்த நாட்கள் ஒரு அற்புதமான சாட்சிகளை சொல்லியிருந்தாங்க. கர்த்தர் அதை கேட்கும்படி நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி சொல்லுகிறவர்கள், ஜெப எண்ணெயை பயன்படுத்தினவர்கள், கர்த்தர் சுகத்தை கொடுத்தினார்னு சொன்னவங்க ஒரு சில வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். இருங்க உட்காராங்க. சொல்லு. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். என் தேவா, என் ராஜா, என் தேவா, என் ராஜா, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் வெள்ளிக்கிழமை நானும் எங்கள் தம்பியும் முத்தூரில் சோழின்னு சொல்லி போயிட்டோம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை முழுசாக நான் எல்லா பக்கமும் போயிட்டு வந்தேன். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலு இந்த பெருவிரல் அடிப்பகுதியில் வலிக்கிற மாதிரி இருக்குது. நான் ஏதோ லேசாக வலிக்குது, ஒன்றும் பண்ணலைன்னு தெரியலன்னு சொல்லி விட்டுட்டேன். மறுக்க பார்த்தீங்கன்னா வெடிஞ்சு பார்த்தா காலில் சோத்தாங்காலையும் கொப்பளம் போட்டுருச்சு, இந்த ஒத்தாங்காலையும் கொப்பளம், நடக்கிற இடத்துல பாதையிலையும் பெருவிரலும் அடிப்பக்கமாக போட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா நல்லா இறந்த பழத்தோடு இத்தத்தோடு கொப்பளம் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்தவரே திடீர்னு இப்படி கொப்பளம் வந்துருச்சு, என்னன்னு தெரியலன்னு சொல்லி சனிக்கிழமை நைட்டு நான் அந்த எண்ணெய் ஜெபம் பண்ணி, ஐயா சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் எடுத்து ஜெபம் பண்ணி இங்கே வாங்கிட்டு போனேன். என்னதான் அந்த எண்ணெயை எடுத்து ஜெபம் பண்ணி அந்த பெருவிரலை ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். போட்டுவிட்டு காலையில் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை அந்த கொப்பளம் அப்படி பழப்பழப்பழப்பாக 2 காலையும் இருந்துச்சு. சரி இது இருந்துட்டு போது ஒரு கோட்டில் நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போய் குளிச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போகலான்ட்டு வந்தேன். என்னால் துணி மாற்ற கூட முடியல, காய்ச்சலும் பொழுது பயங்கரமாக வந்துருச்சு. ஆண்டவரே நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியாதான் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு படுத்துக்கிட்டேன். அப்படி படுத்துருந்துட்டு 1 மணி நேரம் படுத்துட்டு சர்ச்சுக்கு என்னால் போக முடியல. ஏன்னா சர்ச்சில் கூப்பிட்டாங்க, வர முடியலன்னு சொல்லிட்டு நான் படுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, அந்த கொப்பளம் அப்படியே பெருசாக 2 காலையும் இருந்துச்சு. சரி ஆண்டவரே அது என்னாலும் பரவாயில்ல, நீங்களும் பார்த்துக்கோணும் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. உழைத்தோட யாராச்சுப்பா பார்க்குறாங்க, உலகத்தில் எவ்வளவோ டாக்டர் இருக்கிறாங்க, ஆனாலும் நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கு டாக்டர் நீங்களாம் தான் ஏசுப்பா. ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய சித்தமானால் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க ஏசுப்பா. இது உண்மையான தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் கல்ல மண்ண அல்ல ஏசுப்பா, நீங்கள் பேசுகின்ற தெய்வம் ஆண்டவரின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கம்மல் நைட்டு படுத்துக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு படுத்துக்கிட்டேன். வெடிச்செந்திரிச்சு பார்த்து அந்த கொப்புல 2 எங்கே போச்சுன்னு தெரியல. சந்தேகத்துக்கு அந்த அம்மா கூட இருந்தாங்க, கேளுங்க அவங்களை கூப்பிட்டு நான் சொன்னேன். அவங்க கூட பயந்து போயிட்டாங்க. ஐயோ இந்த அம்மா இந்த இவ்வளோ பெருசு இருக்குது என்னன்னு தெரியலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வாங்க. இந்த அம்மா பார்த்தாங்க, இந்த அம்மா கிட்ட காட்டுனேன், பார்த்தாங்க. அந்த ஜெபத்தையை போட்டு நைட்டு போட்டேன். காலையில் அந்த கொப்புல எங்கே போச்சுன்னே தெரியல, ஒன்றும் போயிடுச்சு. கர்த்தருக்கு கொடான சொல்லி ஸ்தோத்திரம், நன்றி. ஏசுராஜா அந்த சாத்தியை செல்சாட்சி அங்கீகரிப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ஏதாவது இந்த ஜெபத்தினால கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார். மற்ற காரியங்கள் குறித்து அது
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்க. திடீர்னு நான் நல்லா தான் போயிடுச்சுங்க. யாரும் நடக்க முடியாது. இந்த 8 மாதமாக படிப்படியாக இருந்தேன். ஐயாவும் ஜாயின் பண்ணாங்க, சபையாரும் எனக்காக ஜாயின் பண்ணாங்க. இப்போ நல்லா இருக்குதுன்னு இப்போ உடம்பு நல்லா இருக்கு, நடக்கிறதுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முக்கியமான சாட்சிகள் இருக்குங்களா? அநேக சாட்சிகள் இருக்கு. உங்க இல்சையா வீட்டில் கூட அம்மா அடிக்கடி அங்கே சேலை, எங்கேயும் எடப்பாடி, நீங்களே சொல்லிட்டு எடப்பாடிக்கு எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தன் போலீஸாக இருக்கான். அவனுக்கு வந்து கொஞ்சம் கீழே விழுந்தது தான் நம்ப முடியாத இருக்கான். ஆனால் அந்த எண்ணெயை நான் அனுப்பி வச்சேன். போனதுமே நல்லா போச்சு அத்தன்னு சொன்னான். அது மாத்திரம் எங்கள் அக்கா கோயம்புத்தூர் போகிறன்னு பெரிய அக்கா சொன்னிச்சு. இந்த எண்ணெய் போடு நல்லா போயிருன்னு சொன்னால் நல்லா போச்சான் ஓடலாம். அது மாத்திரம் அது பொண்ணு பெங்களூர்ல இருந்து இந்த எண்ணெய் போடுறதுமே நல்லா போச்சான். பெரிய அற்புதம் நினைச்சாலும் கோடி கோடி நினைச்சேன். இது நம்ம எல்லாத்துக்குமே ஜெபம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். அது நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு என்னை தொட்டு கருத்தை சுகப்படுத்தினது போல இந்த ஜெபனை அநேக அற்புதங்களை செய்து நீங்க வாங்கி விசுவாசத்தோட பயன்படுத்தினா வேணுங்கிறவங்களுக்கு சொல்லுங்க, நாங்களே கொடுக்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து இந்த எரிகோ ஜெபத்தை முடிச்சுட்டு நமக்கு சனிக்கிழமை தோறும் மாதத்தின் முதல் வாரம் நமக்கு இங்க பரிசுத்த உபவாச கூடுகை இருக்கு. நிறைய பேர் தடைகளா இருக்கிறீங்க. இருந்த மத்தியிலும் உடல் நிலை சரியில்லாமல் இருந்தீங்க. இருந்தாலும் நம்ம சபைக்கு நீங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாதத்திற்கான நோட்டீஸும் போட்டாச்சு. அதனால நீங்க வந்தவங்க இங்கிருந்து வாங்கிட்டு போயிருங்க. கட்டாயம் வராம இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணணுங்க, கூட்டு வரணும். அதே போல சபையோடைய வாட்ஸ்அப் குரூப்ல இல்லைன்னா அந்த யூடியூப் தளத்துல நீங்க இன்னும் இணையிலின்னு சொன்னா எங்கிட்ட போகும்போது எனக்கு உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்துருப்பாங்க. அதுல சபையில இருந்து உங்களுக்கு செய்தியும் வாக்குத்தத்த வசனமும் உங்களுக்கு தினந்தோறும் வரும். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெப எண்ணி இருக்குது. அதே போல ஜெப விண்ணப்பம் வச்சிருக்கிறோம். இந்த வருடத்துல நான் ஜெப விண்ணப்பம் இன்னும் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்காக, உங்க நண்பர்களுக்காக, சொந்த பந்த யாரா இருந்தாலும் உங்களுடைய ஜெப குறிப்பை எழுதி கொடுத்துருப்பாங்க. நாங்க ஊக்கமான ஜெபம் அப்படிங்கிற இரவு ஜெபத்துல உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஜெப குறிப்பில் எழுதினா அநேகருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யறாரு. இது வாங்கி அப்படியே போடுறது கிடையாது. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காகவும் உங்களுக்காக ஜெபத்துல தாங்குவதற்காக அநேகர்கள் இங்க இருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா வெள்ளக்கோவில் சபையில தினமும் காலையிலையும் 6:30 மணிக்கும் மாலையில 7:30 மணிக்கு தினமும் ஜெபம் நடைபெறும். நீங்க வந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து கலந்து கொள்ளுங்க. ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த ஜெப குறிப்பு, சபையின் ஜெப குறிப்பு நான் போன மாதம் வாங்கல. எனக்கு படிக்க தெரியுங்கிறவங்க கை உயர்த்துன்னு பார்க்கலாம். யாராருக்கெல்லாம் படிக்க தெரியும்? இப்போ இதுக்கான உங்களுக்கான ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. போன மாசம் வாங்காதவங்க இதை வாங்கிங்க. கை தூக்க. படிக்க தெரிந்தவர்கள் இந்த ஜெப குறிப்பு வாங்காதவங்க கரங்களை தூக்குங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். படிக்க தெரிந்தவர்கள் மட்டும் வாங்கிக்கலாம். இது சபைக்கான ஜெப குறிப்பு. இதுல பாருங்க, நாங்க எப்படி உங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அதே போல சபைக்காக நீங்க ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். வெள்ளக்கோவில் சபையில ஒரு 35 வருடமா நமக்கு ஒரு சபை இருக்குது. இன்னும் அது புதுப்பிக்கப்படல. அந்த இடத்துல ஒரு சபை கட்டப்படுவதற்காக நாங்க காத்திருக்கிறோம். அந்த இடத்துல இன்னும் பட்டா கிடைக்கல. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த போர் போட்டாச்சு. இன்னும் அதுக்கான மோட்டர் வசதி பண்ணி தண்ணி எடுக்கணும். இன்னும் சாப்பாடு இங்கே செய்யணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தென்னிலையில நமக்கு வாடகை இடத்துல தான் நம்ம சபை நடத்திட்டு வரோம் ஒரு 15 வருஷமா. அந்த இடத்துல சொந்தமா நமக்கு ஒரு சபையை கருத்தை கொடுக்கணும். ஊழியருக்கு ஒரு பெரிய வாகனத்தை கருத்தை கொடுக்கணும். ஓட்டுநர்களோட ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாதந்தோறும் பாத்தீங்கன்னா நம்ம சபையின் சார்பா ஒரு 5 பேருக்கு உணவுப் பொருள் கொடுத்து நம்ம உதவி செய்துட்டு இருக்கிறோம். இல்லாதவங்க, வயதானவர்கள், கணவனை விட்டு இருக்கிறவங்க, வருமானத்துக்கு வழி இல்லாத ஒரு 5 ஏழை விதவைகளுக்கு, தாயாருக்கு நாங்கள் உதவி செய்துட்டு வரோம். அடுத்த வருடத்துல இந்த வருடத்துக்குள்ள இன்னொரு 5 பேருக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதற்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சபையோட இணைந்து கொள்ளலாம். அதற்காக ஒரு சில ஊழியர்கள் மற்றவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு எப்படின்னா மாசம் ஒரு 10 கிலோ அரிசியும் கொஞ்சம் எண்ணெயும் நாங்கள் கொடுக்குறோம். அவர்களுக்கு முடியல, அவங்களுக்கு அது கூட வாங்க முடியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால மாதந்தோறும் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வர சபையின் சார்பா முடியாத ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறோம். அதே போல உதவி செய்யறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு 5 கிலோ அரிசிக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அது இன்னொரு ஏழை எளியவர்களுக்கு போய் சேர உதவியா இருக்கும். அல்லேலூயா. இன்னும் சபையில புதிய ஆத்துமாக்கள் கொடுக்கணும். இந்த ஜெப எண்ணெய் ஊழியர்களுக்கும் நிறைய பேர் பொருத்தனை பண்ணி ஜெப எண்ணெய் வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது மாதத்தின் 3வது வாரத்துல அந்த எண்ணெயை நீங்க சபைக்கு கொண்டு வரணும். 4வது வாரத்துல அந்த சபையில வச்சு நாங்க ஜெபம் பண்ணி தரோம். போகும்பொழுது தயவாக எல்லாரும் வாங்கி கொண்டு போங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
பாருங்க, இந்த மாதத்துல நமக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஒரு சிலர் பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய எலிசபெத் ஐயா, எபினேசர் ஐயா இருக்கிறீங்களா? எழுந்திரிச்சு எபினேசர் எலிசபெத் ஐயா கூட வந்தவங்க யாரும் வந்திருந்தாங்க? உங்க குடும்பத்தினர் ஸ்தோத்திரம். இந்த மாதம் உணவுக்கு இவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி நம்ம சபையில அவர்கள் தான் உணவு செஞ்சிருக்கிறாங்க. நமங்களோட உணவு செய்யறதுக்கு நம்ம சபை மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து இந்த மாதத்துல வாங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி கூட வந்துருக்கேன். நாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரும் உணவு கொடுக்குறாங்க. போன மாதம் ராஜேந்திரன் ஐயா அவங்க ஒரு 3-4 பேர் சேர்த்து உணவு கொடுத்தாங்க. அதே போல இந்த மாசத்துல நம்மளுடைய சபைக்கு உணவு கொடுக்கிற எபினேசர் எலிசபெத் அவர்கள் குடும்பங்கள் தயவாக முன்னாடி வருவாய் அன்னை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. பக்கமாதுங்க ஹல்லேலூயா. ஆமா, நம்ம யாரு மூலமா வளர்க்கப்படுகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் சொல்ற வார்த்தைய உள்வாங்கணும், ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க நல்ல ஒரு போதல் கீழே வளர்க்கப்படுகிறீங்க அப்படிங்கிறத குறித்து ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமா, நல்ல ஒரு விசுவாச யாருங்க வீரர் யாரு? இந்த சபையினுடைய ஆவிக்குரிய தந்தை, எங்களுக்கெல்லாம் தந்தையா இருக்காரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, நல்ல பிள்ளைகள். ஆமா, இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கிற மருமகளுக்கு இந்த சொத்து உலகத்துல வேற எந்த சொத்துக்கும் ஈடானது கிடையாது. நல்ல ஒரு பக்தி உள்ள குடும்பத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் ரூத்த போல. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சில நபர்கள் எல்லாம் கண்ட போதகருக்கு கீழே இவங்களாவே சில போதகர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கீழே வளர்க்கப்பட்டு அந்த ஊழியம் ரொம்ப வேகமா வளர்றத பார்க்கும்போது நம்மளை உண்மையா நேசிக்கிற நபர்கள் நமக்கு எப்படி தோன்றாங்க அப்படின்னா, இவங்க கள்ள போதகர் மாதிரி நமக்கு தோணும். ஆனா நீங்க யார நம்பி போனீங்களோ இவங்கதான் நமக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உண்மையான மெய்ப்பனை வெறுத்துட்டு நீங்களா ஒரு போதகரை தேடி போனவங்க அந்த ஊழியம் கொஞ்ச நாள் வேகமா வளரும். சிலவங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்றாரு, அந்த ஊழியம் வேகமா வளரும். சில நேரத்துல இருக்கிற விசுவாசிகள் கூட, என்ன பாஸ்டர் நீங்க ஊழியம் செய்யறீங்க, அந்த ஊழியக்காரங்க நீங்க செய்ய மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி எந்த புண்ணுல வேலை விட்டு பாய்ச்சினவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, அந்த ஊழியம் கூடிய விரைவில் மூடப்படும். அதான் உனக்கான அடையாளம். ஏன் தெரியுமா? தேவன் அழைக்காத ஒரு நபருக்கு கீழே நீங்களாவே இவர்தான் எனக்கு ஒரு போதகரா இருப்பான்னு சொல்லி யார் நீங்க சேர்த்து கொண்டீங்களோ அவங்களை நம்புகிறவங்க அப்படிதான் போவாங்கன்னு நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. தெய்வாஸ் அப்படின்னு ஒரு நபர் இருக்க வேதத்துல. சோ அவங்கள நம்பி போனவங்களும் அப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்பமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, எனக்கு நாங்க ஒரு ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்கிற சிஸ்டருக்கு உட்கார்ந்து இருக்கும்போது இந்த வார்த்தையை உங்களை உற்சாகப்படுத்த முடியாது சொல்றாரு ஆவியார். எங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கிற, எங்களுக்கு 2 பசங்க உண்டு. இப்போ மூத்த பையனுக்கு 17, மூத்த பையனுக்கு 18, இரண்டாவது பையனுக்கு 18. இவன் இந்த வயசுல இருக்கும்போது பரத் ரஞ்சித் சொல்லி ஒரு டாக்டர் இருக்கார். அங்க நாங்க போவோம், நல்லா பார்ப்பார். சமயத்துல டாக்டருக்கு மருந்து எங்க இருந்து வேலை செய்து பாருங்க. அப்போ அவர் போகும்போது சொல்லுவார், எல்லாரையும் ஒரு மாதிரி பார்ப்பாரு, எங்களை மட்டும் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் 10 நிமிஷம்னா எங்களுக்கு மட்டும் 20 நிமிஷம் எடுத்துப்பார். அப்ப அந்த பசங்களோட எல்லாம் கூட விளையாடுவார். அப்ப நான் ஃபாதர் அவருக்கு தெரியும். அப்போ ஒரு வார்த்தை, ஒரு நாள் அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா டிவியை நைட்ல பார்ப்பார். கிளினிக்லாம் முடிச்சுட்டு நைட்ல டிவியை ஆன் பண்ணிருக்கிறார். ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பா தோர் என்ன செய்கிறார், இதோ வருகிறார், தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது அப்படின்னு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து இவர் மேல ஒரு குண்டூசி, ஒரு 1000 குண்டூசி குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பதான் அவர் சொல்றாரு, எங்களை பார்த்து சொல்றாரு, நான் ஒரு நாள் பார்த்தேன் நைட்ல டிவியை சேனலை மாத்திக்கிட்டே இருந்தேன். அவர் வாயிலிருந்து வார்த்தை பாருங்க. அவர் சொல்றாரு, ஏன் நிறைய கிறிஸ்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்கிற விஷயம்
அன்னைக்கு தான் எனக்கே விளங்குறது அப்படின்னாரு. என்னங்க சார் அப்படின்னு. என்னங்க சார், நான் இயேசுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஐயோ வருகிறார் இருக்கிறாரு. என் தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு ஆயில் மசாஜ் பண்ணா என்ன ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் என் உடம்புல நான் பார்த்தேன். அந்த ஃபீலிங்கா இருந்தா அவர் சொல்ற ஒரு விஷயம், இதனால தாங்க உங்களுக்கு எந்த வியாதியும் வரல. ஆமென். அல்லேலூயா. சும்மா இல்ல, ஆண்டவரை அனுபவிக்க தெரியணும். சும்மா வந்துட்டு வந்தது போலவே திரும்பி போகணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. வந்தது போலவே என்ன செய்யக்கூடாது. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும் போது நம்ம ஆழமா உள்வாங்க. ஆமா, சோறு சாப்பிட்டே இருக்கும்போது அப்படியே அள்ளி போட்டா அதுக்கு பேரு சாப்பாடு சாப்பிடறதுக்கு அர்த்தமா? என்ன கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூடுதலா இருக்க சொல்லணுமா வேணாமா? அதெல்லாம் நம்ம உணரலையா? தேவனுடைய ஆவிக்குரிய லைஃப்ல நமக்கு இந்த உணர்வு ஆண்டவர் கொடுத்துருக்கு. அல்லேலூயா. அதனால பக்தர் ஒருத்தர் பாடாரு, தண்ணிக்குள்ள இருக்கிற மீன போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். 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 தண்ணிக்குள்ள இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். அல்லேலூயா. ஆமா, பேச ஆரம்பிச்சா அனுபவிக்க ஆரம்பிச்சா சோதே வேணாம உட்காந்துருக்கு. அனுபவிக்க தெரியும், ஆண்டவரை கொண்டாட தெரியும். அல்லேலூயா. ஆமா, எல்லா இடத்துலயும் சபைக்கு வெளியே எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா சபைக்குள்ள மட்டும்தான் என்ன இல்ல கொண்டாட்டம் இல்ல. எங்க உள்ள. அல்லேலூயா. எப்ப நீங்க சர்ச்சுக்குள்ள வந்தீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஆதாரம் உள்ள இருக்கிற ஒரு சாமுவேலுக்கு. ஆமென். ஆமா, இங்க இருந்து போகும்போது நம்ம ஊர் பாணியில சொன்னா கடாவிருந்துக்கு போன மாதிரி என்ன செய்யணும்? வீட்டுக்கு போகணும். எப்படி போகணும்? கடாவிருந்து எங்க கரூர்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது சொல்ற பொசிஷனே வேற மாதிரி இருக்கும். ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டா, கடாவிருந்துங்க பாஸ்டர். என்ன வருதுங்க? அப்படின்னா கிடைக்காத எல்லா கரியும் அங்க கிடைக்கும். ஆமென். நம்ம உண்மையான கடாவிருந்து எங்க? இங்கதான், ஆலயத்துல தான். நினத்தையும் கொடுப்பையும் உண்டது போல, அது வேற யாருமே எழுதல. நினத்தையும் கொடுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா தேவ சமூகத்தில் என்ன செய்யும்? திருப்தியா. அல்லேலூயா. ஆமா, நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்லா பாருங்க, உலக அளவுல நல்ல பெரிய படிப்பு, ஆனா தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்படி மாறிடுறாங்க. இதெல்லாம் நீங்க வந்திருக்கிற விசுவாசிகளுக்கு இதெல்லாம் ஒரு ஊர்கா மாதிரி எடுத்துக்கணும். சாட்சி எதுக்கு தெரியுமா சபையில சொல்ல வைக்கிறோம்? கொஞ்சம் இருக்கிற விசுவாசம் இந்த சாட்சியை கேட்டவனே ஒரு மடங்கு கூடுதலா என்ன செய்யும்? இதுதான் சாட்சி. அதை கேட்டு போறதுக்கு இல்லை. அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியத்துல தோல் கொடுக்கணும். ஊழியக்காரர்களோட என்ன செய்யணும்? தோல் கொடுக்கணும். நல்லா உற்சாகமா என்ன செய்யணும்? ஆமா, சாப்பாடு போட்டவங்க முன்னாடி வாங்கன்னா அப்படி படைக்கு முந்திக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும்? பந்திக்கு முந்திக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும்? வரணும். ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். தபால் வேகமா என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. ஆமா, சாப்பாட்டுக்கு யாரெல்லாம் முக்கிய பங்கு வச்சுக்கோ அவங்க என்ன செய்யணும்? ஆமா, இந்த சபைக்குள்ள ஒரு சின்ன பாயை எடுத்து போட்டாலும் தேவனிடத்துல அதுக்கான பிரதிபலன் உண்டு. எனக்கு தெரியாது நீங்க பாயை எடுத்து போட்டீங்களா, நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஊழியக்காரருக்கு கூட அது தெரியாது. ஆனா உங்களை எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதற்கான பிரதிபலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சபையில தேவன் உங்களை வச்சிருக்காரு. எத்தனை பேர் சந்தோஷம்? நான் நல்ல சபையில இருக்கிற பாஸ்டர், நல்ல பாஸ்டருடைய கீழே நான் என்ன செய்யறேன்? வளர்க்கப்படுறேன் அப்படிங்கிறதுல உங்க ஆத்மா என்ன செய்யட்டும்? பூரிப்படையும். அல்லேலூயா. வேற எந்த பாஸ்டருக்கு கீழே என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. நீங்க எல்லாம் ஊழிய தலைகளா போயிட்டு இருக்குது.
ஆமா, குறிப்பா சாத்தானுக்கு யாரு அதிகமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு சபையில இருக்கிறீங்க. உங்களை கண்டா சாத்தான் அலறான். உங்க மூலமா அங்க ஊழியம் கட்டப்படுது. உங்களுக்கான வார்த்தை, நீ ரொம்ப தெளிவா இருக்கணும், தெரிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா இந்த கடைசி காலத்துல யாரு சாத்தானுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யுது, சரிந்து போகிறத நாங்க பார்க்கிறோம். அது குறிப்பா தீர்க்க தரிசனம் என்கிற பெயர்ல அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுது, சரிவுக்கு நேரா என்ன செய்யுது, போகுது. அல்லேலூயா. அதனால சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன செய்யணும். தாவீது புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். எப்படி பாருங்க, தாவீது புத்திமானாய் நடக்கிறதை எதிராளியாகிய அவனுடைய மாமனாகிய சவுல் இவனை பார்த்து அவன் பயப்படுறான். அப்ப சாத்தானுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறவங்க ரொம்ப விளக்கணைய கண்ணுல ஊத்திட்டு என்ன செய்யணும், தெளிவா இருக்கணும். ஒரு கண்ணாடி கிளாஸ கொண்டு போறவங்க எப்படி கொண்டு போவாங்க, மத்த பொருளை கொண்டு போறதுக்கும் கண்ணாடி கிளாஸ கொண்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? கண்ணாடி கிளாஸ் நீங்க தான். உங்களை உடைக்கிறதுக்கு பிசாசு எங்க வேணாலும் வருவான். நீங்க சரியா இருந்துட்டா உங்களை உடைக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. உன் பிள்ளை மூலமா வருவான், பிள்ளைக்காக இப்பவே ஜெபம் பண்ணு. உன் மனைவி மூலமா வருவான், நீ அதுக்காக இப்பவே என்ன செய்ய. எந்த வழியில வந்தாலும் இயேசு சொன்னது போல இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒரு பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய சந்ததிய நாம் என்ன செய்யணும், சத்துரு நம்முடைய பாளையத்துக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு நம்ம வேலியை நம்ம என்ன செய்ய வேண்டும், பலப்படுத்த வேண்டும். ஆமென். ஓகே, தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போக போதா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம எங்க இருந்து பேச போறோம் அப்படின்னா, யோனா 4வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. யோனா 4வது அதிகாரம். இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம், எங்க சபைக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் இதுதான். இந்த வருஷம் முழுவதும் இந்த யோனாவை பத்தியே பேசணும் அப்படின்னு ஒரு உந்தப்பட்டேன். அததான் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சபையில பேசிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, யோனாவை இந்த வருஷம் ஃபுல்லா பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. யோனாவுக்கு நமக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. இன்னைக்கு தேவையான வார்த்தையை ஆவியானவர் நம்மோடு கூட என்ன செய்வார், பேசுவாராக. அல்லேலூயா. சரி, யோனா எத்தனை 4வது அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்கு? 13 இருக்கு. 11 இருக்கு. ரைட். இந்த படிக்க தெரிஞ்சவங்களும் படிக்க தெரியாதவங்களும் நான் சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்க இருதயத்துல ஆழமா என்ன செஞ்சிடும், பதிஞ்சு. படிக்க தெரிஞ்சவங்களை விட படிக்க தெரியாதவங்க தான் ஆண்டவருடைய கரத்துல என்ன செய்யறாங்க, வல்லமையா பயன்படுத்தப்படுறாங்க. அதனால எங்களை விட உங்களுக்கு கிருபை ஜாஸ்தி. அதனால நீங்க எனக்கு படிக்க தெரியாதுங்க பாஸ்டர் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்ற வார்த்தையை மட்டும் நீங்க கவனமா கேட்டீங்கன்னா போதும். அல்லேலூயா. சரி, இப்ப யோனா 4வது அதிகாரம், 4வது அதிகாரத்துக்கு ஒரு பேர் வைக்கலாம், ஒரு பேனர் வைக்கிற மாதிரி என்ன செய்யலாம், ஒரு பேர் வைக்கலாம். என்னதுங்க? யோனாவின் கோபமும் தேவனின் இரக்கமும். என்ன சொல்லுங்க? 4வது அதிகாரத்து 11 வசனத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்னா யோனாவுடைய கோபம், தேவனுடைய இரக்கம். இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை, ஏன்னா இது 2026ல இது எத்தனாவது மாசம், 2வது மாசத்துக்குள்ள வந்திருக்கீங்க. அதனால எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தையை சொல்லும் போது அதை தீர்க்க தரிசனமா நீங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். என்ன ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு கேட்டா, அதே
யோனா 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், ஆ. பிரயாசப்படாததும், ஆ. நம்பாததும், ம். ஒரு ராத்திரியிலே முளைத்ததும், ஆ. ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆ. வாக்குக்காக பயந்திருக்கிறாயே. போதும். என்ன வாக்குத்தத்தம்? இந்த 4:10 ஒரு ராத்திரியிலே, அதான் எனக்கு இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இன்னும் நம்ம தூய மொழியில இத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இரவில் என்னதுங்க வளர்ந்தது அப்படின்னு போடு. என்ன வளர்ந்தது அப்படின்னு கேட்டா, நினிவே பட்டணத்தை சுத்தி உங்க வீட்டு வெயில் இல்லை, எங்க வீட்டு வெயில் இல்லை. இப்ப நமக்கு வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை விட பல மடங்கு வெயிலுடைய தாக்கம் அங்க அதிகமா இருக்குது. உடனே பாருங்க, ஆண்டவர் பாருங்க யோனாவுக்காக என்ன பண்ற, என்ன செடி உண்டாக்குனா, ஆமனுக்கு. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், எதை செஞ்சாலும் நேர்த்தியா செய்வார். உண்டாக்குனவர் வேற ஏதாச்சும் ஒரு அத்தி மரத்துக்குன்னு என்ன பண்ணிருக்கலாம், ஆனா அங்க அண்டத்தை உண்டாக்குற ஆமனுக்கு செடி. ஆமனுக்கு செடி எல்லாம் எப்படி பார்த்து இருக்கும் அப்படின்னு கேட்டா, உங்க கையில் இருக்கிற மொபைல் போன்லயே அது இருக்குது. ஆமா, கர்த்தர் சித்தமான அந்த டிவில எல்லாம் கூட என்ன பண்ணுவார், உங்க பாஸ்ட் அப்புறம் போட்டு காட்டுவார். பைபிள்ல என்னென்ன செடிலாம் இருக்கோ எல்லாத்தையும் நேரா பார்க்கலாம். காசு கொடுத்து லட்சக்கணக்கில் எவன் போய் எங்க போய் பார்த்துட்டு இருக்கான். ஆமா, பார்த்துட்டு அங்க கால் வைங்க, அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுங்கிறான். ஆனா நமக்கு இலவசமா இங்க இருந்து என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம். பைபிள் இருக்கிற எல்லா அத்தி மரத்தை பார்க்கணுமா, இங்கேயே பார்த்துடலாம், டிவிலேயே பார்த்துடலாம். எல்லாமே இருக்கு, இல்லாத ஒண்ணு இல்லை. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நமக்கு எவ்வளவோ காசுகளை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், மிச்சப்படுத்தி வச்சிருக்கிறார், இலவசமா பார்க்கக்கூடிய வாய்ப்பை. அப்போ ஆண்டவர் உண்டாக்குன ஆண்டவர் கரெக்டா யோனாவுக்கு என்னத்தை உண்டாக்குறாரு, ஆமனுக்கு செடி. அது எப்போ உண்டாக்குனாரா, ஒரு ராத்திரியில. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு ராத்திரியில ஒரு 10 அடிக்கு ஒரு மரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பெரிய தெய்வம் எங்காச்சும் இருக்குதா அப்படின்னு தான் எனக்கு சொல்லுங்க. ஏற்கனவே நான் பல தெய்வத்தெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணிருக்கிறேன், இங்க வந்திருக்கிறேன். அதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தது செஞ்சிருந்தா நாங்க ஏன் இங்க வரோம்? அல்லேலூயா. புதுசா வந்தவங்களுக்கு ஆமா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். என்ன, அங்க இருந்தா மனுஷனா வாழ்ந்திருக்க மாட்டோம். இதான் வித்தியாசம். அங்க இருந்தா 4 பேருக்கு எப்போதும் பாதகத்தையே உண்டு பண்ணிட்டு இருப்போம். நல்ல வேளை ஆண்டவர் தேடி வந்தாரு, நல்லவனா மாத்தினாரு. நானும் நல்லவனா இருக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிற மக்களையும் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்ல ஆண்டவர், நம்ம நம்பி வந்த ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஒரு ராத்திரியில யாராச்சும் ஒரு 10 அடிக்கு உள்ள ஒரு மரத்தை யாராச்சும் உண்டாக்க முடியுமா? நம்ம ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். சில நேரத்துல நம்மளை சுத்தி நிறைய காத்து அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வருதா? 30 வருஷம் 40 வருஷம் சபைக்கு வரோம், ஏதாச்சும் வருதா? ஏதாச்சும் யோசனை தோணுதா? நம்ம ஆண்டவர் யாரு, ஆனா ஆண்டவர் யாருன்னு இருக்கட்டும், நான் யாருங்கிறது நமக்கு தெரியுதா? நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு, என்ன தெரியுமா? உலகத்துல எல்லா கடவுளை விட இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சின்னவர். ஆனா நமக்கு மனம்போட போக்குல போகிற அந்த காரியத்துல தோன்றதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், பெருசா. அதனாலதான் இன்ன வரைக்கும் வல்லமையை நம்ம பார்க்கல, ஏதோ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க யோனா புஸ்தகத்துல மட்டும் நீங்க திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா இயற்கையினுடைய மகத்துவங்கள் அதிகமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த புஸ்தகத்துல பெருங்காற்று உண்டாயிட்டு, அவர்தான் உண்டாயிட்டு, உஷ்ணா உண்டானது, எல்லாமே இந்த இயற்கையை பத்தி நிறைய வரும். 10 வருது. இயற்கையினுடைய மகத்துவம் எந்த புஸ்தகத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த புஸ்தகத்துல இருக்கு. இயேசுவினுடைய
இயற்கையின் மேல ஒரு அப்பாற்பட்ட வல்லமை அவருக்கு இருக்கிறத இந்த புத்தகத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஒரு ராத்திரியில ஒரு மரத்தை உண்டாக கடவுள் அப்படின்னாரு. ஒரு ராத்திரியில ஒரு மரம் என்ன பண்ணிட்டு பாத்தீங்களா, ஒரு ராத்திரியில ஒரு மரம் என்ன செஞ்சிச்சு. அப்ப நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவருக்கு ஒரு வல்லமை இருக்குங்க. அவர் ஆராதிக்கிற, அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற, அவரை நம்பி வந்த யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுறாரு. ஒரு ராத்திரியில என் பிள்ளை வெயில்னால என்ன செஞ்சிடக்கூடாது, சோத்து போயிடக்கூடாது, வெயில்னால வாடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என் பிள்ளை இந்த வெயில் காலத்துல அவன் தப்பி வைக்கப்படுறதுக்கு கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்குனா, அந்த ஆமணக்கினுடைய செடியினுடைய நிழலு யோனாவுக்கு இந்த உஷ்ணமான அந்த வெயினால எந்த தாக்கமும் அவன் மேல படாது. அவனை படாதபடிக்கு கர்த்தர் வெயில ஆரோக்கியமா சவிக்கியமா சுகமா வாழ்வதற்காக கர்த்தர் ஒரு செடியை உண்டாக்கியிருக்கிறார். ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியத்தை நம்ம செய்யறார். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ராத்திரியிலே ஒரு 10 அடிக்கு ஒரு செடியை ஆண்டவரால உண்டாக்க முடியும்னா, அடுத்தது நீங்க தான் சொல்லணும். என் பிரச்சனையை ஆண்டவரால மாத்த முடியுமா, முடியாதா? 4 பேருக்கு மட்டும் தான் மாத்துவார், இது யாரும் மாறுவார். சொன்னா பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போது சிஸ்டருக்கு மாத்துவார். ஆமென். ஆமா, உங்க வேலையில தேவ வல்லமை இந்த வருஷத்துல அதிகமா வேகமா கிரியை செய்யறத நீங்க பாப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களை அறியாம உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வெளிப்படுங்க இந்த வருஷம். நல்லா உற்சாகமா கரெக்ட் எடுத்து பார்ப்போம். நல்லா உற்சாகமா நல்லா எனக்காக ஒரு ராத்திரி இல்லை, ஆவியானவர் சொல்றாங்க, ஒரு ராத்திரி இல்லை, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல உனக்காக அந்த ஒரு ஆவணத்தை பெரிய தேவன் உண்டாக்குகிறார். ஒரு பிரச்சனை மாறுகிறத ஆவியானவர் இப்பொழுதே உனக்காக அவருடைய வல்லமை அபத்தமாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இங்க வந்திருக்கிறவங்களுக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆவணக்கு செடியை கர்த்தர் என்ன பண்றாரு, என்ன வரமாட்டேன் வாயிலிருந்து பார்த்தேன் ஏனாமா. ஆமா, இந்த வார்த்தையை சொன்ன பிறகு என் சபையில ஒவ்வொரு வாரமும் எங்க சபையில இருக்கிற விசுவாசிக்கு சாட்சி சொல்றாங்க இல்லையோ, நான் அதிகமா சொல்லிட்டு எங்க விசுவாசத்துக்கு பவர் இருக்குங்க. விசுவாசத்துக்கு பணத்துக்கு இருக்காத பவர் விசுவாசத்துக்கு இருக்கு, விட்டுறாதீங்க. ஆமா, ஒரு காலத்துல விசுவாச வீரரா இருந்தவங்க சோர போய் கிடக்குறீங்க. ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை விட அன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் இல்ல. ஆனா உன் விசுவாசம் ரொம்ப ஐஸ்வர்யமா இருந்தது. ஆனா அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கும்போது உனக்கு விசுவாசம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கை எம்டியா போயிருக்கு. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்தை கண்ட பிறகு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆயிருக்கு தெரியுமா? சோர போயிருக்கு. நம்ம வாணியில சொன்னா மலிக்கி போயிருக்கு. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? நம்மளுடைய அஸ்திவாரம் எது தெரியுமா? நம்முடைய வீட்டினுடைய அஸ்திவாரம் விசுவாசம் தான். அல்லேலூயா. ஆமா, விசுவாசத்தினால எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு செய்வார். ஆமென். ஆமா, யாருக்காச்சும் யோனாவுக்கு இருந்த பிரச்சனையை விட உங்களுக்கு யாரும் பெரிய பிரச்சனை கிடையாது. சிலவங்க ஜெபித்து இன்ன வரைக்கும் அற்புதமே நடக்காதனால ஜெபத்தையே மறந்து போனவங்க கொஞ்சம் பேருக்கு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றாரு, இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையை உங்களுக்கு அவர் காட்டாம விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலர் 12:10 சொல்லுது, பூட்டப்பட்டிருக்கிற கதவு தானாய் திறவுண்டது. அல்லேலூயா. இங்க விசுவாசிகள் எல்லாம் பேதுருக்காக ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அந்த தூதர்களை கர்த்தர் அனுப்பி அவனுடைய பேதுருடைய கையில இருக்கிற சக்கிலிகள் எல்லாம் தன்னை அறியாமலே அது என்ன பண்ணுது, விடுவிக்கப்படுது. அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அவருடைய வல்லமையை தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், காட்டுவார். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இந்த வார்த்தையை நீங்க யாரெல்லாம் ஆழமா உங்க இதயத்துல வைக்கிறீங்களோ அதற்கான வேலைகளை, அதற்கான கிரியைகளை தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்,
செய்வார். ஆமென். அத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. சரி, இப்ப ஆண்டவருடைய வல்லமை இந்த வருஷத்துல எந்த வருஷத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் என்ன செய்யும்? உங்களுக்கு இருக்கும். ஆமென். ஹalleluya. அது சபை கட்டப்படுகிற காரியமா இருந்தாலும் சரி, இல்ல ஆலயத்துக்கு தேவையான ஜெபக்குறிப்பை கொடுத்தீங்களே இந்த காரியத்திலும் சரி, அவருடைய வல்லமை நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. ஆமென். சரி, எப்போதுமே ஆண்டவர் ஒரு விஷயத்தை கொடுக்கணும் தரணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் ரொம்ப 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 நீதி உள்ள கர்த்தர். ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பாரா எதிர்பார்க்க மாட்டாரா? கரெக்டாக எதிர்பார்ப்பார். இப்ப அதை குறித்ததான காரியத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரி, இப்ப 4வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல் 2 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யோனாவுக்கு நல்ல சத்தமா வாசிங்க. யோனாவுக்கு நீங்க வாசிக்கிறது எனக்கே காதுல விழுது. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. நல்லா கவனிங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அது எதுக்கு விசனமா இருந்தது? அடுத்து அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? முதல் வசனம். யோனாவுக்கு இது மிகவும் எதுவா இருந்தது? அதுதாங்க வெசனம்னா என்னதுங்க? நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. நாமும் வெசனமா இருந்திருக்கிறோம். புது வார்த்தைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, பாஸ்டர் மேல வெசனமா இருந்திருப்போம். அங்க இருக்கிற ஆண்டவர் மேலேயே வெசனமா இருக்கிறவன் யாரு மேல வெசனமா இருக்க மாட்டான். கொஞ்சம் டிக்கெட் இருக்கு அப்படி இருக்குது சபையில. முதல் சாம்பிள் பீஸ் எழுதுறீமா? சாம்பிள் பீஸ் எழுதுறீமா? தேவனுடைய காரியத்துல எவன் 100% சரியா இருக்கிறானோ அவன் பூமியில வாழும்போது எல்லா மனிதர்களிடத்திலையும் அவன் 100% சரியா இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் யோனா சொல்லாம போனா. யோனாவை குறித்து யூடியூப்ல ஒரு 500 பாட்டு இருக்கு. சத்தியம் சொல்லாம போனானே அந்த யோனா அப்படின்னு பாட்டு இருக்கு. யோனா தான் நம்ம கதை. யோனா தான் நம்ம கதை. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கு பேர் என்ன தெரியுமா? யோனா. நீங்க எந்த பேர் வேணாலும் வச்சுக்கீங்க. ஆனா யோனாங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பேதை புறா. என்ன புறா? புறான்னு போட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது என்னதுங்க? எல்லாம் இருக்கும். ஆனா அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டை விட டாப்பா இருக்கு. நம்ம சொல்றோம்ல, சபையில சொல்றோம்ல, யாராச்சும் புதுசா ஒரு விசுவாசி சபைக்கு வந்துட்டு நம்மள மீறி ஒண்ணு செஞ்சிட்டா உடனே அவங்கள்ட்ட நம்ம சொல்றோம்ல, நீ எப்ப வந்தாலும் நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? நான் இந்த சபை ஆரம்பிக்கப்படுகிற காலத்துல இருந்து சொல்றேன் சொல்றீங்களா? ஆனா 30 வருஷமா சபை ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த விசுவாசிக்கிட்டு இருக்கிற ஆவிக்குரிய காரியத்தை விட இப்ப புதுசா ஒரு விசுவாசி வருது பாத்தியா, இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை டாப்பா இருக்கு. இந்த கதை தான் யோனா கதை. இந்த கதை தான் இந்த யோனா கதை. ஆண்டவர் மேல அவனுக்கு வெசனம். அதுக்கு நாமளே பரவாயில்லையே, நம்மளை விட யோனா டாப்ல விட நம்மள்ட்ட. ஆனா யோனா அளவுக்கு நம்ம இல்ல. ஆமென். யோனா அளவுக்கு இந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா இதையே பேசலாம், இந்த வருஷம் ஃபுல்லா பேசலாம். யோனா அளவுக்கு நம்ம இல்ல. ஆனா நம்ம 2 பேரும் பாவிதான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒண்ணு, இந்த பாவி மேலதான் ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யுது. நீங்க பைபிளே பாருங்க. நானும் திரும்பி இதை படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டேன். எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. சிலவங்க ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடாரு, வாங்குறாரு, இல்ல நான் வரமாட்டேங்கிறாரு, போடாங்கிறாரு. போடா அவ்வளவுதான், நீங்க பிரச்சனை இல்லை, விடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஆனா இந்த யோனாவுடைய சப்ஜெக்ட்ல மட்டும் யோனாவை விட்டு ஆண்டவர் போகிறதுக்கே அவருக்கு மனம் இல்லை. எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. நல்லா கை தட்டுங்க. ஆமா, எவ்வளவு யோனா மேல எவ்வளவு அன்புள்ள ஆண்டவரா இருக்கிறாரு பாருங்க. ஆமா, கொஞ்சம் பேரை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். சவுல தள்ளின மாதிரி கொஞ்சம் பேரை தள்ள வேண்டிய
சூழ்நிலையில் நீங்கள் நானும் இருந்தோம். நமக்கே தெரியும் தேவனை கட்டாயம் தள்ளிட்டாருன்னு தெரியும். ஆனா தள்ளினவரை கொண்டு வந்து அரியணையில அமர வைக்கிறது தான் என்னால இன்ன வரைக்கும் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல, ஜீர்ணிக்க முடியல, அவருடைய அன்பை அளவிட முடியல. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாவுக்கு என்ன இருந்ததுங்க? விசனம். என்ன எது மேல விசனம் யோனாவுக்கு? அட கோபப்படலாங்க, நான் இன்னொரு மனுஷனிடத்துல கோபப்படலாம், ஆனா தேவனிடத்துல போய் கோபப்படலாமா? அது கோபம் உங்க வீட்டு கோபம் எங்க வீட்டு கோபம் இல்ல, என்னதுங்க? கடும் கோபம். நிறைய பேர் ஆளுக்கு இருக்காங்க, விசனமா இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேருக்கு இருக்கிறீங்க. அப்புறம் ரொம்ப கடும் கோபம் உள்ளவங்களும் இங்க இருக்கிறீங்க. இத வந்து நம்ம உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா என்ன நடக்காது அப்படின்னு கேட்டா, தேவனுடைய வல்லமை இந்த வருஷத்துல உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்ய நடக்காது. இத தூக்கி வெளியே போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களை நீங்களே மாற்றத்துக்கு நேரா கொண்டு வந்துட்டா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா, மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல நாம மனம் திரும்பிட்டா இந்த வருஷத்துல ஆண்டவருடைய வல்லமை எந்த காரியத்துல நமக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்குதோ, எந்த விஷயத்துல இன்ன வரைக்கும் அற்புதமே பெற்றுக்கொள்ள முடியாம நீங்களும் நானும் தடுமாறி கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறத உங்களுடைய கண்கள் என்ன செய்யும்? காணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 4-5 வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 60:4-5 வாசிக்க பார்ப்போம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி பாருங்க. இந்த 60வது அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா எருசலேமை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருகிறத நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியத்தோடு கூட தொடர்புள்ள ஒரு பகுதி, ஆலயத்தோடு கூட தொடர்புள்ள ஒரு பகுதி, சிறையிருப்பிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு வரக்கூடிய ஒரு வேலை பகுதி. இந்த பகுதி இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்குது. சுற்றிலும் உன்னுடைய கண்களை என்ன பண்ற? ஏறெடுத்து பாரு. நம்ம ரெண்டு கண்ணால பார்த்தா சுத்திலும் இல்லங்க, பக்கத்துல இருந்து கூட வர்றது கூட நமக்கு தெரியாது. இது எந்த கண்ணுல பார்க்கணும்? எந்த கண்ணுல பார்க்கணும்? ஆவிக்குரிய கண்கள். ஆமென். உள்ள ஒரு மனுஷன் இருக்கான்ல, இன்னர் மேன், உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு வெளிப்புறத்துல என்ன உணர்வு இருக்கோ அவனுக்கு அதே உணர்வு இருக்கு. அதுல பாருங்கிறார் எபேசு சபையில 1வது அதிகாரத்துல பவுல் ஜெபம் பண்றாரு, உங்களுக்குள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளும்படியாக நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 17 வயசுல யோசேப்பு எல்லா சகோதரனுடைய எல்லா அறிகட்டையும் ஒண்ணா கட்டுறாங்க. ஆனா யோசேப்புக்கு மட்டும் ஒரு கண்கள் தெரியுது, அவனுடைய அறிகட்டு மட்டும் உயர்ந்து நிற்கிறதா என்ன பண்றான் பாருங்க. இதெல்லாம் நடக்க போகிறத முன்கூட்டியே தீர்க்க தரிசனமா என்ன செய்யறாரு? காட்டுறாரு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு இவன் இந்த திட்டு பயில என்ன வேலை செய்ய போறாருன்னு அவனுக்கு எல்லாம் தெரியுது. உடனே அங்கேயே ஸ்டார்ட் ஆயிட்டு நம்மலாம் என்ன பண்ண போறோங்கிறது அங்கே அறிகட்டிலேயே இவனுடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணிட்டார்? அடக்கிட்டார். அல்லேலூயா. அப்ப சுற்றிலும் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். ஏகமா வருவாங்க. யாரை தேடி? யாரை தேடி வருவாங்க? ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வந்திருக்கிற யோனாவை தேடி வருவாங்க இந்த வருஷம். நீங்க தேடி போனவங்க எல்லாம் வரமாட்டாங்க. நீங்க தேடி போனவங்க அவங்க தானா உங்களை தேடி வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு, அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு நீங்களும் நானும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தா அதற்கான ஆயத்தம் உங்களிடத்துல ஏன் இடத்துல இருந்தா, எத்திசையில் இருந்து இயேசுவை தேடி ஜனங்கள் வந்தது போல உங்களை தேடி வருவாங்க. தேடி வர்றதுக்கு முன்னாடியே பாருங்க தரிசனத்துல ஜபத்துல ஒரு உடுங்க. ஆமென். ஆமா, நம்மளாம் ஜெபம் பண்ண
பண்ணாதான் அற்புதம். ஆனா தானியேலுக்கு மட்டும் ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே வந்துட்டு பதில். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஒரு ஜெப வீரர். ஜெபம் பண்ண தொடர்ந்து சோத்திரம் அல்லேலூயா அப்படிங்கிறார். அவ்வளவுதான். ஒரு காபிரியல் ஒரு தூதன் வராரு. பதிலாம் நீ என்ன இருக்கா ஜெபம் பண்ண போறியோ அதெல்லாம் வேணாம்ட்டு வந்துட்டு தானியேல் 9:23 இருக்கு. ஆமென். அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்களை ஏறெடுத்து பார், வாசிக்க குயிக்கா. அவர்கள் எல்லாரும் வேகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். வருவார்கள். குமாரர் தூரத்திலிருந்து வந்து குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதைக் கண்டு ஓடி வருவாய். இருதயம் அதிசயப்பட்டு இந்த வார்த்தையை தான் ஆவியானவர் சொல்றார். உன் இருதயம் வல்லமையை காட்டுவேன்னு சொன்னார்ல. நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் போயிடுவேன். ஆனா பிரசங்கத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். சிலவங்களுடைய இருதயம் எல்லாம் என்ன தெரியுமா? அற்புதம் நடக்காதுங்க. யாராச்சும் அற்புதத்தை தேடி வந்தீங்கன்னா அதை மறந்துருக்க. அதுக்கு மேல ஒண்ணு நடக்க போகுது. என்னங்க? அதிசயப்பட்டு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு என்னங்க பூரிக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, எல்லாருடைய இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கும் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. ஆமா, நடக்காத அற்புதங்கள் நடந்ததை நீங்க பாப்பீங்க. ஆமா, ரட்சிக்கப்படாத கணவனாரு அவரு பையனை தூக்கிட்டு உங்க கூட சபைக்கு வரதை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. குடிகார புருஷன் எங்கெங்கேயே போய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பயிற்சி கொடுத்து அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து திருத்தான மனுஷன் திருத்திருக்கிறத நீங்க பாப்பீங்க. அந்த விசுவாசம் எனக்கு இல்ல பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவை சொன்ன உடனே நான் அடுத்த நிமிஷமே மறுக்காம இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாரும் இருக்கீங்களா? ஏதாயிலும் ஒரு கிறுக்கு புத்தி வேலையை செஞ்சுட்டு யாராச்சும் அப்படி நம்ம வந்து இயேசு சொன்ன உடனே ரொம்ப டீசெண்டா ரொம்ப ஆமாங்க நான் கேள்விப்பட்டேன், நான் இப்பவே இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டவங்க யாராச்சும் இருக்கீங்களா? 1000 கேள்வியை கேட்டு உன்னை தேடி வந்த ஊழியக்காரரை திட்டி அவமானப்படுத்தி இயேசு எங்க வராரு இப்படின்னு வாய்க்கிட்டே நம்ம பேசணும். பார்த்தியா, ஆண்டவருக்கு தேவை வேற யாரும் இல்லடா, இவன் தான் நமக்கு தேவை அப்படின்னு இழுத்து கொண்டு உட்கார வச்சிருக்க. நமக்கே விசுவாசம் இல்லை, நான் ரசிக்கப்படுவேனா, நான் மாறுவேனா, இங்க யாராச்சும் வாய்ப்பு சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் மாறிட்டோம் பாஸ்டர், நீங்க யாரும் மாற முடியாது. நீங்க மாறுற ஆளா இருந்தா முறை உங்க ஊழியக்காரர் சொன்ன உடனே என்ன பண்ணிருக்கணும்? பைபிள் தூக்கிட்டு வந்திருக்கணும். அப்பனா நீ மாறிட்டேன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா, எந்த மனுஷனும் அவனால மனம் மாற முடியாது. தெரிஞ்சுங்க, மனம் மாறினவங்களாம் போய் கேட்டு பாருங்க. ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஹிஸ்டோரியல் அப்படிங்குவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சொல்ற வேலை தான் நம்ம வேலை, ஆண்டவர் அந்த வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருவார். தெரிஞ்சுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டார் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. உங்களுக்கு முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிற நான் ஊழியத்துக்கு வருவாங்கிறது எனக்கு தெரியும். எங்க வீட்டுல 4 பேரு, 3வது நபர் தான் நான். எங்க வீட்டுல முதலாவ இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க யார் தெரியுமா? ரகசியமா ஏற்றுக்கொண்டவங்க என்னுடைய தாயார். தெரிஞ்சுங்க, நாங்க பில்லி சுண்ணத்துல யாராச்சும் நைட்ல போட்டு பிசாசு அமுக்குதுன்னா நீ போட்டு மிதிச்சு தள்ளு அந்த பிசாச. நான் மந்திரத்திலிருந்து பிடிக்கப்பட்டிருந்தவங்க, அதுல இருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து முழு குடும்பமா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. அதனால மந்திரம் எல்லாம் இங்க வேலைக்கு நடக்காது. தோத்திரம், நாங்கெல்லாம் தானியேல் காலத்திலேயே பெரிய பெரிய மந்திரவாதிகளை பார்த்த ஆட்கள், அந்த வம்சத்துல பிறந்தவங்க. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல யாருங்க? மோசே. அங்க இருக்கிற எல்லா மந்திரவாதியும் பார்த்த வம்சம் நம்ம வம்சம். ஆனா ஜெயித்ததெல்லாம் எது தெரியுமா? அந்த மந்திரத்தினுடைய வல்லமை அல்ல, தேவனை ஆராதிக்கிற, தேவனையே நம்பி இருக்கிற அந்த வல்லமை தான் உயர்ந்திருக்கிறது. அந்த வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் அல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. அல்லேலூயா. மந்திரம் பொய், இயேசுதான் வெய் அப்படின்னு அறிக்கப்படக்கூடிய அந்த வல்லமையை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த வருஷம். மந்திரவாதி கூட உங்க ஊழியத்துல தொடப்படலாம். தொடர்ந்தமா அவர் எடுத்துக்க வார்த்தை என்ன வேணாலும் நடக்கலாங்க இந்த வருஷம். ஆமா, ஆனா ஒண்ணு, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சாத்தானுக்கு இடி மாதிரி என்ன செய்யுங்க, நீங்க எடுத்து வைங்க.
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, எங்க அம்மா போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, வந்தாங்க. நைட்ல எங்கெல்லாம் தூங்க வச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, தூங்க வச்சுட்டா என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் முணுமுணுன்னு கேட்கும். ஆண்டவரே சோதரா, ஆண்டவரே சோதரா, ஆண்டவரே இந்த மொரட்டு பையன், இந்த நடு பையன் ஆண்டவரே ரட்சிங்க, அந்த மொரட்டு பையன், மூத்த பையன், அவனை கொடுக்க ரட்சிங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நாள் பலநாள் திருட ஒரு நாள் மாட்டு வாங்குற மாதிரி ஒரு நாள் நைட்டு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நைட்ல இப்ப கடவுடா கடவுடா கடவுடான்னு சட்டிப்பானை ஊட்டுற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறேன் அப்படின்னு இல்லையா, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா பைபிள் இருக்கு வீட்டுக்குள்ள. அப்புறம் அடுத்த நாள் வந்து ஜெபம் பண்ணல, எங்க இயேசு கிறிஸ்து வராரு, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம குலம் என்ன, நம்ம எந்த சாமியை வணங்குறோம், எப்படி நீ போன உன்ன. அதுக்கப்புறம் நான் யாராயிட்டேன்னா எப்படி யோனா ஆண்டவருக்கு தலைவலியா மாறின மாதிரி நான் எங்க அம்மாவுக்கு என்ன பண்ணிட்டேன், தலைவலியா ஆயிட்டேன். கோத்திரம் எங்க அம்மா பைபிள்லாம் தூக்கி மறைச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டு எங்க அம்மாவுடைய கண்ணீர், எங்க அம்மாவுடைய கண்ணுல இருந்து அடாடாடா காவேரி ஆத்திர வரக்கூடிய தண்ணியை விட அதிகமான தண்ணியை வர வைக்கவே நான் கோத்திரம். வீட்டுக்குள்ளேயே ஏற்றி ஏற்றி சாப்பிடுறவன் நான் தான். எல்லாரும் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டவங்க இருந்து நோகாம வாங்கி சாப்பிடுறவன் நான் தான். இப்படிதான் இருந்தேன். வீட்டுல நல்ல பிள்ளை, வெளியில கெட்ட பிள்ளை. நல்ல வேலை 12வது படிக்கும் போதே 98ல சொல்றேன், 12வது படிக்கும் போதே ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிட்டே வராரு. என்னன்னா ஆண்டவர் தெரியும் போதும் வருவேன், ஆனா முழுமையான ரட்சிப்பு இல்லை. அது வரைக்கும் போலி கிறிஸ்தவனா தான் வாழ்ந்தேன். யோனா மாதிரி போலியா தான் என்ன செஞ்சேன், இருந்தேன். ஆனா ஒரு நாள் ஒரு இரவு ஜெபத்துல என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே அப்படின்னு 300 பேரு ஒரு சர்ச்சில உட்கார்ந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது சிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நான் போய் நிக்கிறேன். எல்லாரும் கை தட்டுறாங்க. நம்ம வந்து ஆலயத்துக்குள்ள வந்தா கை தட்டுன்னு இருக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணேன், என் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாங்க கதையில எல்லாரும் கை தட்டுறாங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம், கை தட்டுவோம். இது 2099 2000 நடந்தது சொல்றேன். 98ல ஸ்டார்ட் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி. ஆமா, எனக்கு கொஞ்சம் இசை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால சில சபைக்கெல்லாம் போனா இலவசமா சில இடத்துல போய் நீங்க மியூசிக் வாசிக்கிற இடத்துல போய் நீங்க கொஞ்சம் உங்க இசையை கொடுங்க, நான் அடிச்சு பாக்குறேன் கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டேன். ஆனா அங்க போனா சர்ச்சில் போனா நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், அடிச்சுக்கலாம். அதுக்காக என்ன பண்ணேன், இப்படி கொஞ்ச நாள் போனேன். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பக்குவமா எல்லாத்தையும் நேர்த்தியா செஞ்சுக்கா இருப்பாங்க. வாடா மகனே, போ போ அடி போ வா, ஒரு நாள் உன்னை தூக்குவோம் முடியத்துக்கு, அப்ப இந்த இசை எனக்கு நீ தேவை அப்படிங்கிற எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். எல்லாமே நேர்த்தியா ஊழியத்துக்கு வந்து ஒரு ஊழியக்காரா இருக்கும் போது அவர் செஞ்ச எல்லா விஷயத்தையும் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா, அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கரெக்டா என்னை நிரப்பும் இயேசு தெய்வம் ஒருத்தர் பாருங்க. அவரு யாருன்னா எல்லாரும் பெரிய பெரிய வல்லமையான மனிதர்கள் அந்த காலேஜில் இருக்காங்க. ஆனா இவரை மட்டும் எப்படி நினைச்சுப்பாங்க தெரியுமா, எல்லா மனிதர்களை விட கடைசியா வச்சிருவாங்க வாத்தியார்கள். நாங்க இவானு எல்லாம் பைபிள் காலேஜில் படிக்கும் போது நடந்த விஷயத்தை சொல்றேன். இவர் வந்தாவே ஜோக்கா தான் இருக்கும், நல்லா ஜாலியா பேசுவாரு, வாத்தியார் மாதிரி இருக்க மாட்டாரு. ஆனா சில நேரத்துல இவரை பழி வாங்குறதுக்காக இந்த வாத்தியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை ஏற்றி விட்டுருவாங்க. தென்காசியில நடந்த விஷயம். ஆனா ரொம்ப தங்கமானவர். ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் வாழ்க்கையில என்ன இல்லைங்கிற அளவுக்கு போய் அனுப்பிப்பாரு. பெட்ரூமுக்கு வருவாரு, படுத்திருக்கிற பெட்டுக்கு வருவாரு, தம்பி எவ்வளவு என்னாச்சு, மணி ஆர்டர் வந்ததா, சோப்புக்குன்னு வாங்கினியா, என்ன இருக்குது இல்லையா அப்படின்னு அழுகுற, அப்பாடா அப்படின்னு அவர் கை வச்சாவே அழுக ஆரம்பிப்பான். ஆனா அவர் காமெடி பீஸ் காலேஜில். அவன் அவரை ஒரு நாள் மேடையில் ஏற்றி விட்டாங்க. காமெடி பீஸை வச்சுதான் ஆண்டவர் அவருடைய வேலையெல்லாம் செய்வாருங்கிறதுக்கு இது ஒரு வார்த்தை. யாரெல்லாம் அற்பமா என்ற என்ன பண்றீங்களோ உங்க மேலதான் ஆண்டவருடைய எதிர்ப்பு அதிகமா இருக்கு. ஆமா, நீங்க மனுஷனுடைய பார்வையில அற்பமா இருக்க, தேவனுடைய பார்வையில நீங்க தான் ஃபர்ஸ்ட்.
ஆமென். உடனே என்ன நிரப்பு இயேசு தெய்வம் பாடிட்டு இருக்கிறார். நானும் எல்லாரும் கை தட்டுறான்னு சொல்லிட்டு நானே என்ன இருக்கிறேன், கை தட்டிட்டே இருக்கிறேன். சுட்டின்னு உள்ள நுழைஞ்சிட்டேன். உள்ள நாயங்க நுழைஞ்சேன். ஆவியானவர் நுழைச்சு விட்டார். என்னை நிரப்பு இயேசு தெய்வமே அப்படின்னு நானும் பாடிட்டே இருந்தாலு இங்க இருந்த ஆளு அம்மா வந்திருக்காங்க பாருங்க, பாஸ்டர் அம்மா. அங்க போய் விட்டுருக்கேன், எனக்கு தெரியல. சோத்தன் அன்னைக்கு மாறுந்து பாருங்க இந்த முக ரூபம். எல்லாம் பார்த்தவங்களே என்ன தீட்டவங்க. சோத்தனையா தம்பி அபிஷேகத்தை விட்டாரியா, தம்பி அபிஷேகம் விட்டாரு. என்ன ஒன்றும் புரியலையே, தம்பி அபிஷேகத்தை விட்டாரு, அபிஷேகம் விட்டாரு சொல்றாங்க, என்ன ஒன்றும் புரியலையே. அன்னைக்கு ஜீசஸ் என்னைக்கு என்கவுண்டர் பண்ணாரோ அன்னில இருந்து நான் மாறல, ஆவியானவரே என்ன மாத்திட்டேன். ஆமென். அத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, சும்மா உட்கார்ந்துட்டு நான் மாறிட்டேன் நீங்க எல்லாம் யாரும் மாற முடியாதுங்க. நீங்க மாறறவங்களா இருந்தா முதல்ல இயேசு சொல்லும் போதே மாறி இருக்கணும். அன்னைக்கு நான் பிடிவாதம் முடிச்சுக்கிட்டு மாறவே மாட்டேன் சொன்ன ஆளு இப்ப உட்காந்துட்டு சபையில உட்காந்துட்டு பாருங்க எப்படி. இங்கதான் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்குது, கிறிஸ்தோவியம் நடந்திருக்குது. ஹல்லேலூயா. ஆமா, இந்த எண்ணெய் கையில இருக்கிற வரைக்கும் தான் இருக்கு எண்ணெய். ஊழியக்காரனுடைய கையில வர வரைக்கும் தான் அது எண்ணெய். ஆனா அந்த கையில எண்ணெய் வந்து ஜோபலி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அது இயேசுவின் ரத்தம். தெரிஞ்சுங்க, கிறிஸ்தோவியன். ஆமா, கையில வருவார். கையில திருவிழத்துல கொடுக்கும் போது ஒரு 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 என்ன கொடுப்பாங்க, நம்ம மாநில இது பண்ணு. ஆமா, நம்ம மாநில இது அப்பம். இது நம்ம கையில வர வரைக்கும் தான் அப்பம், கையில வர வரைக்கும் தான் திராட்சை ரசம். ஆனா ஊழியக்காரனுடைய கையில வந்து தூக்கி ஜோபட்டாருன்னா அது உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். தெரிஞ்சுங்க, அந்த ஒரு சிந்தை இருக்கணும், அந்த ஒரு ஏக்கம் இருக்கணும், அந்த ஒரு கணம் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எவனாயிலும் தேவனுடைய பந்தியில அபாத்பரமாய் இந்த திருவிருந்துல பங்கெடுத்தா தேவனுடைய கோபம் அவர்களை தொடும் அப்படிங்கிற. அதே நீங்க புரிந்து கொண்டு நேர்த்தியா செஞ்சா தீராத வியாதி உங்களை விட்டு நீங்கி போகிறத நீங்க பாப்பீங்க. அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அம்மா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணதான் ஆண்டவர் என்ன. இன்ன வரைக்கும் எங்க வீட்டுக்கு போனா என்ன ஆச்சரியமா பார்ப்பாங்க. என்ன ஆச்சரியமா பார்ப்பாங்க, எல்லாருக்கும் சோறு கொடுக்க வரும்போதெல்லாம் தம்பி பழைய சோறு தான் இருக்குது சாப்பிடுன்னா சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் சோறு கொடுக்க வந்தா ஒவ்வொருத்தருடைய கை நடுக்கும். ஏன் தெரியுமா? அப்படின்னா பாஸ்டர் ஏன் நடுக்குது? எனக்கு வெறும் சோறோட வரக்கூடாது, வந்ததுன்னா தட்டத்துக்கு மூஞ்சி காட்சி போடுவேன். ஆனா இப்ப வீட்டுக்கு போனா எது கொடுத்தாலும் சாப்பிடுற பார்த்தோன்னே நம்மள எல்லாம் தரநாய் மாதிரியே பாக்குறாங்க. தம்பி தானா, மகன் தானா. சில நேரத்துல நம்ம ஊர்ல இருந்து சண்டை வந்தா ஃபர்ஸ்ட் நம்ம தான் போய் என்ன பண்ணுவோம், நம்ம சண்டையை போய் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் தம்பிங்கெல்லாம் வாடா, அவனை அடிக்கப்படக்கூடாது வாடான்னு மறுபடியும் கூப்பிட்டு போவேன். அப்படி அதாவது எங்க அப்பா அந்த காலத்துல அடிபட்ட நடந்த காலத்திலேயே எதிர்த்து போராடினவர் எங்க அப்பா எங்க ஊர்ல. அதனால அந்த சீன் எனக்குள்ள கொஞ்சம் இருக்கும்ல. அதனால இன்ன வரைக்கும் எங்கேயாச்சும் அடிமைப்படுத்துற மாதிரி இருந்தா அவனை விட்டு தூள் கலப்பிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சீன் நமக்குள்ள இருக்கு, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு இந்த வம்சத்துல இருந்து பிறந்திருக்கிறோம். அதை விட பெரிய வம்சம் இயேசுவினுடைய வம்சத்துல பிறந்திருக்கிறோம். ஆமா, அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் காணாதவரை போல இருந்தார். ஆனா இப்பொழுதோ நீங்க மனம் திரும்புன்னு சொல்லி ஆவியானவர் என்ன பண்றாங்க, பிரசங்கிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி உதரும், கை காலெல்லாம் உதரும். ஆனா இப்ப வீட்டுக்கு போனா நம்மளை பார்த்து என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இயேசுவை பார்க்கிறாங்க. ஊர்ல ஏதாச்சும் பக்கத்து வீட்டுல சண்டை பண்ண சொல்லுவாங்க, ஏமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, என்ன விட பெரிய ஒரு இயேசு, நீங்க நம்பி இருக்கிற இயேசு அவரால ஆணி வேலையே பிடிக்க போட்டுருவாரு, நீங்க ஒண்ணு எது போராடாதீங்க, ஜோம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன் அப்படின்னு சொல்றத பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன இருக்குங்க, யாரா சொல்றது நம்ம வாங்கினானா அந்த வேற ஆளா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, 2 வார்த்தை நீங்க கோடு போட்டுங்க. இந்த வார்த்தை சொல்றதுக்கு காரணம் என்னங்கிறத 2 வசனத்தை சொல்றேன். நீங்க யோனா 3வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. யோனா 3வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நீங்க வாசிங்க. யாருக்கு தெரியும் ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு திரும்பினாலும் ஆமா அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து
பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து ஆ. மனஸ்தாபப்பட்டு ஆ. அதை செய்யாதிருந்தார். இப்ப என்ன பிரச்சனைனா ஏன் யோனாவுக்கு கோபம் வந்ததுன்னா இந்த நினிவே பையன் இருக்கான் பாத்தியா, யோனாவினுடைய ஏக்கம் தரிசனம் பாருங்க தெரியுமா, அவன் விளங்காம அடிஞ்சே போகணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனை தூள் கிளப்பிடுறேன், அவனை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுறேன், காலி பண்ணிடுறேன். ஏன்னா எங்கேயாச்சும் பாவம் பெருகி தேவனுடைய சன்னிதானத்திலே போய் என்ன பண்ணுதான். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு பாவம் கொடி கட்டி பறந்துருக்கு பாருங்க. நினிவே சாதாரணமான ஊர் இல்ல தெரியுமா உங்களுக்கு. யாராச்சும் மாசமா இருந்தாங்கன்னா, நல்லா கவனிங்க, மாசமா இருந்தாங்கன்னா அவங்களுடைய குல தெய்வம் எங்க இருக்குன்னா, கற்பனையா இருக்கிற அந்த வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ள ஒரு பட்டணம். அப்படி யாராயிலும் கற்பனையா இருக்கிற யாராச்சும் பெண்கள் மாட்டினாங்கன்னா வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தையை வெளியே எடுத்துருவோம். என்ட்ரன்ஸ் கேட் எப்படிமா இருக்கும், அவங்களுடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா, எல்லாருடைய தலையை வெட்டி கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்குள்ள போனீங்க போனாவே அலறலத்தான் இருக்கும். அசூர், அப்புறம் அசூர்னு ஒரு தெய்வம் இருக்குது, அடுத்தது இன்னொன்று இருக்குது இன்ஸ்டா அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு. ரொம்ப அதாவது மோசமான பட்டணம். நீங்க போய் வீட்டுல படிச்சுக்கங்க. நாகூர் 3வது அதிகாரம் ஃபுல்லா அந்த பட்டணத்தை குறித்து பேசுது. நினிவேங்கிற பட்டணத்துக்கு பேரு ரத்த நகரம். ஆமா, ரத்த நகரம், சும்மா இல்ல, ரத்த நகரம். இந்த ஊர்ல போய் இன்னொன்னு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற ஒரு பட்டணம். யோனாவுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க மேல வந்து இவனுக்கு ஒரு பெரிய ஆழமான நம்பிக்கை, இவன் வாழவே கூடாது, சாகணும். கொஞ்சம் பேர் அப்படி வந்திருக்கீங்க, கொஞ்சம் பேர் அப்படி அந்த இடத்துல வந்திருக்கீங்க. அதை மாத்துங்க. தேவன் சொன்னாரு, என்ன பண்ண, இந்த ஊரை நான் அழிக்க போறேன்டா. அவனுக்கு என்ன ஆசைனா, தேவன் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை என்ன பண்ணிடுவாரு, செஞ்சிருவாருங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்குன்னா யோனாவுக்கு இருக்கு. ஆனா இங்க நடந்த விஷயம் என்ன தெரியுமா, செய்வேன்னு சொன்ன விஷயத்தை மாத்திட்ட. உடனே யோனாவுக்கு கோபம் வந்து பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் வருகிறதோ அப்பெல்லாம் தேவனுடைய இரக்கம், அன்பு, தயவு, ஈவு, கிருபை நம்ம மேல இருந்துகிட்டே இருக்கும். நான் கேட்கிறேன், நினிவே பட்டணத்தை விட உங்க வீட்டுக்காரர் மோசமானவர் இல்லை, அவரை விட நல்லவர் தான். அவரை அந்த பட்டணத்தையே கர்த்தர் 1,20,000க்கு மேற்பட்ட அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு பட்டணம். ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் சேர்த்தா தலைநகரம் சென்னை, இதான் இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு பேர் தான் நினிவே பட்டணம். அந்த பட்டணத்துக்காக கர்த்தர் மனம் இறங்கினார் பாருங்க, அது பிடிக்கும். சில நேரத்துல கொஞ்சம் பேர் இங்க சபைக்கு வந்திருக்கீங்க, ஊழியம் செஞ்சா பிடிக்காத ஆள் கொஞ்சம் பேர் இருக்கு. ஊழியத்துக்கு சாதகமா இருக்க, பாதகமா இருக்காதீங்க. ஆமா, நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல இறுதியா இருக்கணும். யோனா மாதிரி என்ன செய்யக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, அவன் அழிஞ்சே போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி வெளியேறி. ஆமென். இப்ப யோனாவுக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் மேல விசனம், எது பிடிக்கல தெரியுமா, அவனை காப்பாத்தினார் பத்தியா, அவனை ரசித்தார் பத்தியா, அது பிடிக்கல. யோனாவுக்கு ஏன் தெரியுமா தேவன் மேல கோபம், கடுங்கோபம், அவனை காப்பாத்தினார் பத்தியா. இது நல்ல கோபமா கெட்ட கோபமா? கெட்ட கோபம். இந்த ரெண்டு விஷயத்தை நம்மளை விட்டு தூக்கி எறிஞ்சா, சோ இந்த வருஷத்துல தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில என்ன செய்யும், வெளிப்படும். அப்படி கேட்ட சத்தியத்துக்கு நேரம் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கேட்ட வசனத்துக்கு நேரம் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சோதனை பண்ணுவோம். நல்லா உற்சாகமா எல்லாம் எழுப்புங்க, சீக்கிரம் எழுப்புங்க. ஹalleluya. ஆதமு கலந்த காடியை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தேவ சித்தத்துக்கு எதிராய், ஒருவேளை தேவனுடைய விருப்பத்துக்கு எதிராய் நீங்களும் நானும் செயல்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது தேவன் மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், கசப்பு இருக்கலாம், சபை மேல இருக்கலாம். நீங்க ஆவியானவர் சொல்றாரு, இந்த வசனத்தை தூக்கி வெளியேறி தேவன் மேல இருக்கிற கடுங்கோபத்தை உன்னை விட்டு நீ விலக்கி, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீ அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் இந்த வருஷத்துல யோனா 4:10 படி உனக்காக ஒரு ராத்திரியில ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்கின தெய்வம் உனக்காக யாவையும் செய்வார். இந்த நேரத்துல ஆவியானவர் கிரியை செய்வார். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி அந்த வல்லமைய, அந்த அற்புதத்தை, அதிசயத்தை நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. நல்ல உற்சாகமா ஆண்டவரே, வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆண்டவரே, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல நீ காலோ ராசாலா
நல்லா உற்சாகமா நல்லா வெற்றி கொடுங்க உனக்காக கர்த்தர் கூட்டப்பட்டிருக்கிற கதவை திறக்கிறாங்க. ஓ அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஆவியானவர் வெளியே கொண்டு வருகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவன், ஓ தடைகளை நீக்கி போடுகிறவன், நம்மை சுத்திகரிக்கிறவன், தேவ அன்பினால் நிரப்புகிறவன், தேவ சுத்தத்தை செய்யக்கூடிய அந்த வல்லவன் நம்ம மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு கண்களை ஏறெடுத்து பார், வலக்கரத்தை உயர்த்திட்டு பார்ப்போம். உனக்கான அற்புதத்தை ஓ நீ உன் ஆவிக்குரிய கண்கள்ல உனக்காக வைத்திருக்கிற அந்த அதிகத்தை பார், உனக்காக வைத்திருக்கிற அதிகத்தை பார். ஓ சேத்தினுடைய அதிகத்தை உயர்த்தல. ஓ உன்னை சுற்றி ஜனங்கள் ஏகமாய் ஓடி வரப்போகிறார்கள், ஓடி வரப்போகிறார்கள். எந்த வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்துல ஊழியம் செய்கிற உங்களை தேவன் எலியாவாக, ஓ எலிசாவாக ஊழியம் செய்கிறவங்க மேல எலிசாவின் மேல இறங்கின அந்த எலியாவுடைய சார்பை ஓ ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மேல ஓ பவுலுடைய கைகளினால விசேஷித்த அடையாளங்களை அற்புதங்களை செய்த வல்லமை இப்பொழுது ஒரு புதிய அபிஷேகம், புதிய ஆவி, புதிய வல்லமை, அதோட புதிய அபிஷேகம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு வல்லமை, அந்தரங்களை ஜெயிக்கிற வல்லமை ஆண்டவரே மோசேக்கு கொடுத்தீங்க. ஓ மோசேக்கு கொடுத்தீங்க. பிசாசுக்கு தெரியுது நீ கையை உயர்த்தும் போது இது உன் கை அல்ல, தேவனுடைய வரது, தேவனுடைய வரது. ஓ தேவனுடைய வரது, தேவனுடைய வரது. ஓ தேவனுடைய வரது. இப்பொழுது ஓ தானியேலுக்கு 10 மடங்கு வல்லமையை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் ரெடியா இருக்க சுத்திகரிங்க. என் கசப்புலாம் எடுத்து கொடுங்க ஆண்டவரே. தேவர்களுக்கு கோபத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஒரு ஆண்டவரே மனத்தில் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் கீழ்ப்படிகிற ஆண்டவரே. உங்க சித்தத்தை செய்வ ஆண்டவரே. உங்க சித்தத்துக்கு எதிராக நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்கு உப்பா இருப்ப ஆண்டவரே, ஒளியா இருப்ப ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்ப ஆண்டவரே. என்னை ஆண்டவரே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு என்னை பாத்திரமாய் ஆண்டவரே என்னை மாற்றுகிறப்பா. எனக்குள்ள ஒரு என்கவுண்டர் பண்ணுங்க ஆண்டவரே. அவரை சந்தித்த தெய்வம் ஆண்டவரே என்ன சந்திக்கப்பா. நான் உண்மை போல மாறுவேன் ஆண்டவரே. இந்த வருஷத்துல உங்களுக்கான ஒரு வல்லமைய நான் சொல்றேன். நீங்க சபைக்கு வரும்போது அநேக கேள்விக்குறியோடு வந்திருப்பீங்க. இந்த காரியம் எனக்கு நடக்காதுன்னு சொல்லி வந்திருப்பீங்க. நீங்க எல்லாரும் விசுவாசத்தோடு உங்க ஆவிக்குரிய கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்களுக்கான இந்த வருஷத்துல உங்களுக்காக முன்குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறத பார்க்க முடியும். அதனால இந்த கேட்ட சத்தியத்துக்கு மேல ஒப்பு கொடுத்து நான் சொல்லும் போது இந்த வருஷத்துல நீங்க அதிசயப்பட்டு பூரிப்பு அடையக்கூடிய அந்த வல்லமை உங்க மேல இறங்கி உங்களுக்கான வேலைகளை செய்யும். நான் சொல்லும் போது நல்லா உற்சாகமா உங்களை நீங்களே அங்கேயும் பார்க்காம கண்களை மூடி வானத்தை மட்டும் நோக்கி பார்த்து இப்பொழுதே அதற்கான ஒரு அபிஷேகத்தை ஊழியம் செய்கிற இடத்துல அற்புதம் நடக்கிறவ அந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. இங்க போகும்போது நம்மளுடைய சார்ஜர் எல்லாம் ஃபுல்லாகி தான் போகணும். அதனால நான் சொல்லும் போது நீங்க ரெட்டியா கரங்களை தட்டி உங்களுக்கான அபிஷேகத்தை நீங்க என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரெடி 1 2 3 கைகள் நல்லா உற்சாகமா, நல்லா உற்சாகமா கைகளுங்க. ஹalleluya. பெருங்காற்று, 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 ஆவியானவருடைய காற்று தீபோல, தீபோல ராஜாலோ, ராஜாலோ சாபாகாலோ ஊராபாலாலாலா எனக்கு கட்டாளி வைக்கிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வானத்திலே வைக்கிறேன். அற்புதமே. ஓ தீபா ராஜாலோ சாபாலாலா பெற்றுக்கொள். receive, receive. இந்த நாளிலே இறங்கின அக்கினிமயமான ஆவியானவர் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. கொண்டுங்க ஆண்டவருடைய கரம், அக்கினி உண்டாக்குற கரம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஓ வல்லமை காற்று. ஓ ஒரு நாட்டிலே ஆவணக்கு செடி உனக்காக இப்போது தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார், உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் வரை காத்திரேன், எல்லோரையும் கூட்டி சேர்க்கிறேன். இன்றைய தினம் வரை காத்திரேன், எல்லோரையும் கூட்டி சேர்க்கிறேன். உன் துணையாய் கடந்து
ஆண்டவரே அருமையான தேவதாசர்களை கருவுகிற பொழுது ஆண்டவர் செய்தியின் மூலமையா எங்க வாழ்க்கையில கட்டாவே ஒரு புதிய கட்டாவே எங்க வாழ்க்கையில் ஆத்மாக்குள்ள ஆவிக்குள்ள சரீரத்துக்குள்ள ஆண்டவரே ஆத்மாவில பரிசுத்தாவின் சாயல், ஆத்மாவிலாக ஆவியில பரிசுத்தாவின் சாயல், ஆத்மாவில கிறிஸ்துவின் சாயல், சரீரம் பிதாவின் ரூபமாய் மாறுவதற்கு நல்ல ஆழமான சத்தியங்களை குறித்து யோனாவை குறித்து நாங்கள் அறிந்தும் புரிந்து கொள்ள முடியாத இந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் திருச்சல் வெளிப்படுத்ததாக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை எங்க வாழ்க்கையில் சத்தியத்தை கேட்டு அதன் பிரகாரம் நடக்க உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு தேவையை கட்ட சந்திப்பதற்காக நன்றி. கர்த்தர் வந்த மக்களை ஆசீர்வதிங்க. இந்த அநேக ஜனங்கள் வர முடிய தலைவர்கிற காரியங்களை மாற்றி அடுத்தவர்கள் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து நன்மை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்துல உங்கள் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் மீட்டிங்க்கு இந்த மாசம் கொடுக்குற வாங்கிட்டு போயிருங்க. நல்ல உணவெல்லாம் ஆயத்த மணிக்கு பொறுமையா சாப்பிடுவாங்க. நம்ம ஐயா போதகர் ஐயா கிட்ட பாஸ்டர் ஐயா நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. எல்லா காரியங்களையும் கொடிகளை வைத்து பிடிப்பாமா? கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கொடிகளை வைத்து பிடிங்க. கல்வார்க்கும் பூமி சொந்தமாகும் கல்வா